சேர்த்துட்டார். தமிழ் இலக்கணத்துக்கு எங்கேருந்து இலக்கணம் எடுத்துருக்குறாங்க? எபிரேயம் கிரேக்கத்தில் இதெல்லாம் சேர்த்து தமிழை மெருகேற்றிருக்கிறாங்க, இன்னும் அழகாக்கிடுறாங்க. அப்போது இது எப்படின்னா, அது ஒரு இலக்கணம், அது ஒரு கவிதை. ஏசாயா பாடினது ஒரு கவிதை, ஏசாயாவுடைய கவிதை. அது என்னன்னா, முதல்ல இருக்கிற மேலே இருக்கிற கேள்விக்கு கீழே இருக்கிறது பதில், கீழே இருக்கிற கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன் பாருங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவர்கள் யாரோ அவர்களுக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்படும். அதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம். கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்படும்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டவைகளுக்கு. இப்போ விசுவாசம்னா என்ன? நமக்கெல்லாம் வேற மாதிரி அர்த்தம் நிறைய தெரியும். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சவுண்டு கொஞ்சம் குறைச்சிருங்க. பழைய ஏற்பாட்டில் அந்த விசுவாசம்ன்ற வார்த்தைக்கு போடப்பட்டிருக்கிற பதம் ஆமீனோ அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆமேன், அதை தான் ஆமேன்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் விசுவாசம்ன்ற வார்த்தைக்கு ஆமேன்றது தான் வார்த்தையே. என்ன அப்படி பார்க்குறீங்க? அதுதான் வார்த்தையே, அதோட வார்த்தையே அதுதான். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டவைகளுக்கு ஆமேன் சொன்னவர்கள் யாரோ அவர்களுக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்படும். அவ்வளோதான். இப்போ ஒரு பாஸ்டரோ, ஒரு டீச்சரோ, ஒரு பைபிள் ஸ்காலரோ ஒரு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல ஆமேன்னு சொல்லணும். வாயை திறந்து சொன்னால் தான் உள்ளுக்குள்ளார விசுவாசமே என்ன செய்யும்? கிரியேட் ஆகி அது ஆக்ஷனில் என்ன செய்யும்? வரும். சர்ச்சுக்குள்ளார கல்லொழக்க மாதிரி உட்காந்துருக்கிறதுக்கு நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும்? சொல்லுங்க. நம்ம தான் ஏற்கனவே நல்ல சபைகள் இருந்தேன்னா வந்தோம். நிறைய பேர் நாங்கள்லாம் சிஎஸ்ஐலேருந்து வந்தோம். எங்கள் அம்மா அப்பாலாம் நான் பிறக்கும் போதெல்லாம் சிஎஸ்ஐயில் தான் இருந்தேன். என்ன, எங்கள் அம்மா டீச்சர், ஆர்சி சர்ச்சில் ஸ்கூலில் டீச்சர், எங்கள் அப்பா ஆஃபீஸர். நான் பாஸ்டரோட பையன்லாம் கிடையாது. அதனால் எனக்கு பாஸ்டர் மாதிரிலாம் பேச தெரியாது. நான் விசுவாசி மாதிரி தான் பேசுவேன். அதனால் நீங்கள் கோச்சிக்கப்படாது, ரைட்டா? ஐ ஆம் அன் ஆக்சிடென்டல் பாஸ்டர் பட் அ கான்ஃபிடென்ஷியல் பிலீவர், ரைட்டா? பாஸ்டராக ஆக்சிடெண்ட்டில் மாறிட்டேன், ஆனால் ஒரிஜினலாக நான் யார்? நல்ல விசுவாசி, சரியா? அதனால் நீங்கள் என்ன செய்யப்படாது, ஆமாம் அப்படி பார்க்கப்படாது. அங்கே தான் வாயை திறக்காமல் இருந்தோன்றதுக்காக தான் எங்கே வந்து உட்காந்துருக்கோம். இங்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னா அடித்தா உடனே வந்துடும். அது அங்கே தான் மேட்ரு. பிசாசு அதனால தான் நம்ம வாயை திறக்க விட மாட்டேங்க. பிசாசு அவனுக்கு தெரியும் நல்லா, நம்ம திறந்துட்டோம்னா என்ன வந்துடும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துரும்னு தெரியும். அதனால் பிசாசு என்ன பண்ணி வச்சுருக்கான், நம்ம வாயெல்லாம் பூட்டி வச்சுருக்கான். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணும், உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். கர்த்தரிடத்தில் வரும்போது வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவர்கிட்ட டேர்ன் ஆகிறோன்னா நம்ம பேசி தான் என்ன செய்யணும், திரும்பணும். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவாராக, கீழாக்காமல் மேலாக்குவாராக. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவாராக. வாக்குத்தத்தம் வந்தால் ஆமேன்னு சொல்லணும், திட்டுனா அல்லேலூயா சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் இதுவும் செய்வேன் அதுவும் செய்வேன். பாஸ்டருங்க இது ரெண்டுமே செய்வாங்க. நீ எல்லாம் இப்படி இருக்கே, எப்படி விளங்குவீங்களா அப்படின்னா லேலுயா அப்படின்னு. என்னன்னா மகிமை, ஆண்டவரே இது எனக்கு வர வேணாம், இந்த சாபம் அப்படியே உங்கள் பக்கம் செஞ்சிடறோம், திருப்பிடுறோம், பரலோகத்துக்கு போயிட்டு இப்படியே. ஆமாம், நாங்கள் சரியாயிடுறோம் ஆண்டவரேன்னு என்ன செஞ்சிடணும், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி ஒப்பு கொடுத்துடணும். கர்த்தர் சில நேரம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், பல நேரங்களில் கண்டிக்கிறார். இப்போ ரெண்டுக்கும் என்ன பேசணும்னு நமக்கு தெரியணும், ரெண்டுக்குமே பதில் சொல்லணும் ஆண்டவருக்கு. அப்போது சர்ச்சில் இப்படி நமக்கு சில உற்சாகமான வார்த்தைகள் வரும்போதெல்லாம் அல்லேலூயா சொல்லணும். வாக்குத்தத்தம் வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஜெபம் பண்ண வைப்பார்னா ஆமேன், நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு வைப்ரண்ட்டாக உயிராக மாறிடணும். ஆமேன். அப்படி மாறிடும்போது கர்த்தர் நம்ம குடும்பங்களுக்குள்ளே வேலை செய்வார். நீங்கள் பாருங்களேன், உங்கள் பிள்ளைங்க உங்களை மாதிரியே தான் இருப்பாங்க, உங்களை விட 18 மடங்கு 20 மடங்கு அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் சர்ச்சுக்குள்ளார ஆக்டிவாக இருந்தால் அவன் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பான். ஜான் வெஸ்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவான், ஒரு காலத்தில் இருந்த மெத்தடிஸ்ட் திருச்சபையின் எழுப்புதல் வீரர். அவர் சொல்றாரு, நான் என்னுடைய காலத்தில் பாவத்தை சகித்து கொண்டால் என்னுடைய பிள்ளைகள் அதை கட்டி தழுவி கொள்வார்கள். எப்படி? என்னுடைய காலத்தில் நான் பாவத்தை சகிச்சுக்கிறத பார்த்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்ற. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்முடைய டாலரன்ஸ் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு இக்னரன்ஸாக மாறிடுச்சு. யுவர் டாலரன்ஸ் வில் பிகம் த இக்னரன்ஸ் ஆஃப் யுவர் பீப்புள், யுவர் சில்ட்ரன்.
உங்கள் பிள்ளைங்க இப்போ கூட பாருங்கள், சில பேர் நம்ம பிள்ளைங்க சர்ச்சுக்கு இன்னைக்கு விட்டுட்டு வந்திருப்பீங்க. சோத்திரம் அல்லேலூயா. விட்டுட்டு வந்தவர்களுக்காக மட்டும் சிறப்பு செய்தி இது. இன்னைக்கு விட்டுட்டு வந்திருப்பீங்க. என்ன அப்படின்னு கேட்டால், தூங்கிட்டு இருந்தான் பாஸ்டர், அதனால பாவம் விட்டுட்டு வந்துட்டேன். இது பேர் டாலரன்ஸ். உங்கள் பையனை நீங்கள் சகிச்சுக்கிறீங்க, சரி அடுத்த வாரம் போய்க்கிடுவோம் அப்படின்னு. அவனுக்கு என்ன ஆயிரும்னா இக்னரன்ஸாக மாறிடும். என்னன்னா சர்ச்சுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, எங்கள் அம்மாவே விட்டுட்டு தானே போனாங்க, நான் எதுக்கு போகணும் அப்படின்னு ஆயிடும். எங்கள் அப்பா சின்ன வயசில் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, விட மாட்டேன். அவருக்கு வந்து 10 மணிக்கு ஆராதனை எங்களுக்கு சர்ச்சு. 9:55 உள்ளே இருந்தால் தான் அவர் திருப்தியாக இருப்பார். எங்கள் அப்பா வந்து 6 நாள் சாந்த சொரூபி. அவரை போல அமைதியான ஆள் யாரையுமே பார்க்க முடியாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலைல டெரரிஸ்ட். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆகிட்டா வீடு வந்து 2ஆ வெடிக்கும். நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் அவ்வளோ சண்டை போட்டதே கிடையாது. எங்கள் அப்பா கண்டுக்கவே மாட்டார், அமைதியாக இருப்பார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆகிட்டா சர்ச்சுக்கு கரெக்டான டைமுக்கு கிளம்பலை அப்படின்னா எங்களை கொன்று எடுத்துருவார். சைக்கிளில் தான் போகணும். சைக்கிளில் போகும்போது எனக்கு 2 தங்கச்சிங்க. ஒரு தங்கச்சி முன்னாடி அந்த குட்டி சீட்டு இருக்குங்களா, அதில் உட்காந்துருப்பா. பின்னாடி ஒரு தங்கச்சி. எங்கள் அம்மா நான் எல்லாம் நடந்து பையை தூக்கிட்டு போவோம். முதல் முறையாக எங்கள் சர்ச்சில் கன்வென்ஷனுக்கு வந்திருந்த ஒரு தேவ மனுஷன், சின்ன வயசில் நெல்லை ஜெபராஜ், அவர் சொன்னார், இந்த பைபிளை வந்து நீ சுமந்துக்கிட்டு போனீங்கன்னா ஒரு காலத்தில் அது ஒன்று என்ன செய்யும், சுமக்கும் அப்படின்னு கன்வென்ஷனில் பேசினார். எனக்கு அது மனசில் பதிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணேன், அந்த வாரம் சர்ச்சுக்கு போகும்போது எப்பயுமே ஒரு பையில் முன்னாடி மாட்டிடுவார் அப்பா பைபிள் எல்லாத்தையும், எல்லாரும் பைபிளையும். நான் என்ன பண்ணேன், என் பைபிளை மட்டும் எடுத்துக்கிட்டேன். எதுக்குடான்னாரு. இல்லை நான் இப்போ தூக்கிட்டு வந்தேன்னா அது என்ன ஒரு நாள் என்ன செய்யுமா, தூக்கிட்டு போகுமா. ஒரிஜினலாக இப்போ எனக்காக ஐயா இங்கே வர சொன்னாரா, இந்த பைபிளுக்காக என்னை இங்கே வர சொன்னாரான்னு கேளுங்க. கரெக்டா? உங்கள் பிள்ளைகளுக்கு எப்போ சொல்லித்தர போகிறீங்க? அவங்களுக்கு வயசான பிறகா? அது இப்போ இல்லை, நம்ம பிள்ளைகளை இப்போ தான் வளர்க்கணும். ஆமேன். அதனால் நீ உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிற பெற்றோருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். உங்கள் லைஃப் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களை மாதிரி குட்டி பையனாக இருக்கும்போது நானும் சர்ச்சுக்குள்ளார இந்த மாதிரி தான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் ஆண்டவருடைய கண் என் மேலே பட்டதுனால ஒரு 14 வயசில் என்னை ஆண்டவர் சந்தித்தார். 14.5 வயசில் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். 15 வயசில் நான் என்ன ஊழியம் செய்யணும் அப்படின்னு எனக்கு சொன்னார். ஒரு ஆற்றங்கரையில் இரவு நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, எழுப்புதலுக்காக ஒரு சேனையை உருவாக்கு அப்படின்னு சொல்லி, அடுத்த தலைமுறை அடுத்த செஞ்சுரியுடைய ஊழியர்களை நீ உருவாக்குவ, அதுக்கு நான் உன்னை பயன்படுத்துவேன் ஆண்டவர் சொன்னார். அதனால் அதை நம்பி ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து கொஞ்ச நாள் ஆண்டவருக்கு அல்வா கொடுத்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4 வருஷம் கழித்து 19 வயசில் பைபிள் காலேஜ் போனேன். போகும்போதே முடிவு கொண்டு போனேன், நான் பைபிள் காலேஜ் ஆரம்பிக்க போகிறேன், பாஸ்டராக ஆக மாட்டேன் வாழ்க்கையிலேயே அப்படின்னு. அப்படி போன என்ன 3 வருஷம் கழித்து வந்து பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்காக நோட்டீஸ் போட்டு 400 பேருக்கு அனுப்புனேன். 400 பேர்லேருந்து ஒருத்தர் கூட எனக்கு பதில் அனுப்பலை. 300 லெட்டர் திரும்ப 100 லெட்டர் திரும்ப வந்துச்சு. அந்த 100 லெட்டர் அட்ரஸ் தப்புன்னு வந்துச்சு. மீதி ஒரு லெட்டர் என்ன செய்யலை, எனக்கு வரலை. இருக்கிற சபையில் ஒரு போதகரோடு இணைந்து கொண்டேன். அவரோடு சேர்ந்து உடன் ஊழியனாய் இணைந்து கொண்டேன். அது நல்ல தேவ மனிதர் அவர். அவரோடு இணைந்து கொண்ட உடனே அங்கே சபையில் நான் விசுவாசியாக இருக்கும்போது இருந்தவர் ஒருத்தர் இருந்தார். அவரை பார்த்தேன். இவர் சும்மா தானே திரியிறாரு, வேலைக்கு அப்பப்போ போகிறாரு, டிவி மெக்கானிக்காக இருக்கார், வாங்க கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அவரை இழுத்துட்டு வந்து அவர் ஒரு ஆளுக்கு டீச் பண்ண ஆரம்பித்தேன். நான் எப்படி, ஆமாம், நமக்கு பைபிள் காலேஜ் ஆரம்பிக்க முடியலனாலும் ஒரு ஆளுக்காவது என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். காலையில் அக்ரிமெண்ட் என்னென்னா, நான் காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் 12 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தொழிலுக்கு போயிருங்க. சாயங்காலம் 6 மணிலேருந்து ஊழியம் நம்ம போயிடணும். இதுதான் அக்ரிமெண்ட்டு. காலையில் 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம் எனக்கு கொடுத்துடணும். நடுவில் இருக்கிற 6 மணி நேரம் நீ போய் வேலை செஞ்சுக்கோ. நல்லா இருக்குல்ல ஐடியா? ஆமாம், அப்படித்தான் அவர் கூட அவரை பைபிள் காலேஜில் சேர்த்து அவருக்கு டீச் பண்ண ஆரம்பித்து, இப்படி ஒரு ஆளுக்கு டீச் பண்ண ஆரம்பித்து, அதுக்கப்புறம் பல பைபிள் காலேஜஸில் டீச் பண்ண ஆரம்பித்து, ஆண்டவர் கிருபையா 2002 எனக்கு ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. 2005 ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாலா போன ஐடி கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து எல்லாரும் தான் பிள்ளைய எங்கே அனுப்பிட்டாங்க. இப்போ கூட பாருங்கள், இங்கே நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க. புள்ள இல்லைன்னும் போது ஆண்டவர்கிட்ட வயிற்றுல தடவி சொல்லியிருப்பீங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு புள்ள பூச்சியாவது கொடுத்தீங்கன்னா ஊழியத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அவன் +2 படிக்கும்போது நல்லா படிக்கிறான்னு எங்கே அனுப்பியிருப்பீங்க, இன்ஜினியரிங் காலேஜ் அனுப்பியிருப்பீங்க.
அவன் முடிச்சுட்டு வருவான் பாஸ்டர். நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் முடிச்சுட்டு அவன் திரும்பியே வந்திருக்க மாட்டான். பாதி பேர் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டான். போமா நீ எல்லாம் ஒரு வீடை கட்டி வச்சுக்கிறேன், நான் சென்னையில் ஜாலியாகிறேன்ட்டு அங்கேயே இருப்பான். அவனை போய் பார்க்கறதுக்கு நீங்கள் தவிச்சிட்டு இருப்பீங்க, அவன் உங்களை பார்க்கறதுக்கு தவிக்கவே மாட்டான். அவனுக்கு தேவையெல்லாம் என்னது தான், காசு மட்டும்தான் மாறி இருப்பான். இப்போ நாங்கள் பேசும்போது சுருக்கு சுருக்குன்னு என்ன செய்யும் இருதயத்தில், ஐயோ நம்மளும் தானே சாமுவேல்னு பேர் வச்சு ஒப்பு கொடுத்தோம். நீங்கள் ஒன்றும் நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறதா நினச்சிக்காதீங்க. இந்த குழந்தை இல்லாத அத்தனை பேரும் பிள்ளை வைக்கும்போது ஒன்று ஈசாக்குன்னு பேர் வைப்பாங்க, இல்லைன்னா சாமுவேல்னு வைப்பாங்க, இல்லாட்டி ஜானுன்னு பேர் வைப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த சாராள் பண்ண வேலை, அதுக்கப்புறம் அன்னாள் பண்ண வேலை, இன்னொன்று புதிய ஏற்பாட்டில் எலிசபெத் பண்ண வேலை, வேற ஒன்றும் இல்லை. இந்த 3 பேர் தான் மேக்சிமம் வச்சுருப்பீங்க உங்கள் பிள்ளைக்கு. அப்படி பிள்ளைய பெற்றுட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டீங்க, ஆமாம் ஏமாற்றி விட்டீங்க. அதனால் ஏன் பைபிள் காலேஜுக்கு ஆள் வராமல் போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் சிரிக்கிறீங்க சாதாரணமாக, தமிழ்நாட்டில் 100 பைபிள் காலேஜ் அந்த காலத்தில் மூடினாங்க. 100 பைபிள் காலேஜ் அந்த காலத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஊழியத்துக்கு யாருமே வரல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலம் உண்டுன்னா 2005 2020 வரை கொரோனா வந்து நீங்க படிச்ச படிப்புலாம் வேஸ்டடான்னு காட்டுற வரைக்கும் ஒரு பெருங்கூட்டம் வேதாம கல்வியோ அதை குறிச்ச கரிசனையே இல்லாம போயிட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையா எனக்கு 2016 2004 என்னை ஆண்டவர் பாஸ்டரா மாத்தினாரு. வலுக்கட்டாயப்படுத்தி என்னை என்ன ஆக்கி விட்டாரு, எது செய்ய மாட்டேன்னு சொன்னோம் அதான் என்ன செஞ்சாரு, அதான் மாற்றி விட்டாரு. ஆண்டவர் கிருபையில் போதகனாக, திருச்சபையின் மெய்ப்பனாக கடந்த 21 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் ஊழியத்தில் உடன் ஊழியனாக இருந்து சபைக்குள்ளே எனக்கு பழக்கம் இருந்தாலும் தனியே ஒரு திருச்சபையை நிர்வகிக்க துவங்கி கடந்த 22 ஆண்டுகளாக ஆண்டவர் கிருபையை நடத்துகிறார். ஒரு சின்ன சர்ச் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஜனங்களை கொடுத்துருக்கிறார், பைபிள் காலேஜ் கொடுத்துருக்கிறார். டெய்லி எங்கள் வீட்டில் ஒரு 40 பேர் சாப்பிட்றோம். 40 பேருக்கும் இலவசமாக சாப்பாடு போடுறேன், இலவசமாக அவங்கள தங்க வச்சுருக்கேன், இலவசமாக படிக்க வைக்கிறேன். அது எப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா விசுவாசத்தினாலே எல்லாமே நடக்கும். ஆமேன். அல்லேலூயா. எங்கள் அப்பா தீர்க்க தரிசனமாக என்னை சின்ன வயசில் திட்டினது எனக்கு ஞாபகம் வருது. என்னை தண்டை சோறு அப்படின்வார். என்னன்னுவார், தண்டை சோறு அப்படின்வார். தண்டை சோறா நீ அப்படின்வார். அப்புறம் தான் புரிஞ்சுது அது தீர்க்க தரிசனம்னு. என்ன தண்டை சோறுனா ஃப்ரீ ஃபுட்டுன்னு அர்த்தம். நான் இப்போ வரைக்கும் பைபிள் காலேஜ் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் ஃப்ரீ ஃபுட்டு 2005 சாப்பிட்றாங்க. 2005 எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 30 பேர் எப்பொழுதுமே சாப்பிடுகிறோம். இன்றைக்கி 40-45 பேர் சாப்பிட்றோம். ஆண்டவர் கிருபையாய் எங்களை நடத்துகிறார். அல்லேலூயா. என்னை படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, மண்டையில் அறிவு இல்லை அப்படின்ற நிலைமைக்கு ஆண்டவர் ஒரு நாள் மாற்றினார். ஆனால் பைபிள் காலேஜ் போகும்போது சொன்னேன், ஆண்டவரே நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், எல்லாத்துலேயும் எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் கிருபையாய் என்னை நல்லா படிக்க வச்சார். இப்போது நேற்று வந்து 101வது புக்கு எழுதி முடிச்சிருக்கேன். என்ன எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்காக போகும்போது வாங்கிட்டு போகணும். சும்மா என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இந்த புக் எல்லாமே அரியலூரில் நாங்களே பிரிண்ட் பண்ணுறோம். எங்கள் பைபிள் காலேஜ்லேயே ஒரு குட்டி ப்ரெஸ் இருக்குது, அதுலேயே புக் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். எங்கள் பைபிள் காலேஜ் பிள்ளைகளுடைய உணவுக்காக அந்த புஸ்தகங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், அந்த பணம்லாம் அவங்களே பிரிண்ட் போடுவாங்க, அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் நான் வச்சுருக்கிறேன். அதனால் உங்களுக்கு புக்கு வேணும்னாலும் தாராளமாக வாங்கலாம். இல்லை நான் வேதாம கல்லூரி படிக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் தாராளமாக கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் ஓல்டு கரஸ்பாண்டன்ஸ் மெத்தட் இருக்குது. என்ன மெத்தடு? ஓல்டு கரஸ்பாண்டன்ஸ். அதாவது நாங்கள் புக்கு கொடுத்துருவோம், அதுலேயே கொஸ்டினும் கொடுத்துருவோம், ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதில் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அசைன்மெண்ட் என்ன செய்யணும், எழுதணும். அசைன்மெண்ட் எழுதி அனுப்பி நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். இது ஓல்டு இல்லை நான் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக படிக்கணும் அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் கிளாஸ் வீடியோஸ் வச்சுருக்கிறோம். அந்த கிளாஸ் ரூம்னு ஒன்று இருக்குது, கூகுள் கிளாஸ் ரூம்னு. அதில் நாங்கள் அப்லோட் பண்ணிவிடுவோம். அதை நீங்கள் பார்க்க தெரிஞ்சதுன்னா அதிலேருந்து உங்கள் வீடியோஸை பார்த்து அப்படியே புக்ஸில் இருக்கிறதையும் படித்து நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் எழுதி படிக்கலாம். இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஃப்ரீ கிடையாது. நேராக வர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஃப்ரீயாக நடத்துறதுனால கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸுக்கு, பிடிஹெச்க்கு, எம்டிவுக்கு இந்த 2 கோர்ஸுக்கும் நாங்கள் பேமெண்ட் வச்சுருக்கிறோம். அதில் சிலர் படிக்கிறார்கள், சிலர் படிக்கணும்னு விரும்புவார்கள், ஆனால் வரமாட்டார்கள். நீங்கள் தாராளமாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எப்படி வேணாலும் படிக்கலாம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அதனால் ஏசாயா 53 ஒன்றும் மறக்க மாட்டீங்களே.
முதல்ல அதை மறந்துடக்கூடாது. நான் வந்ததுக்கு முதல் அடையாளமாக நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டவைகளை கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்படும்? யார் விசுவாசிக்கிறார்களோ. விசுவாசிக்கிறதுனா என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் விசுவாசன்றது வேற, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் விசுவாசன்றது அதோட அர்த்தமே வேற. அதோட அர்த்தம் அந்த ஆமேனும் சேர்ந்து வரும். அந்த இடத்துல அது என்னது? ஆமேன் சொல்லுகிறவன் யாரோ, அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் யாரோ அவனுக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்படும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 4 அதிகாரம், 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசிச்சிருவோமா? 7ஆம் வசனத்தை. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஐயா இங்க எதுவும் பீங்கான்ல எதுவும் வைக்கல. சில சர்ச்சிலலாம் தான் பீங்கான்ல ஃப்ளார் வாஷ் வச்சிருப்பாங்க. பசங்க அது பக்கத்தில் போயிட்டா பாஸ்டர் அலர்ஜி ஆயிடுவார். அப்படி அதுக்காகவே நாங்களாம் வைக்கிறது இல்லை. இப்போ எதுக்கு நமக்கு இருதயத்துக்கு என்ன பிரச்சனை வரணும்? அவ்வளோ பயமாக இருக்கும். இந்த பசங்க சும்மா இருப்பாங்களா? பக்கத்தில் வந்துடுவாங்க. டப்பாருன்னா வந்து எப்படி இருக்குன்னு பிடிக்கலான்னு வருவேன். எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் இருக்காங்க, முக்கியமாக ஏதாவது பேசியிருப்பான். வந்து நீங்கள் அந்த பழைய பாட்டை பாடவே மாட்டேங்கிறீங்க மாமா அப்படின்வான். எனக்கா அவனை ஒன்றும் சொல்லவே முடியாது. இன்றைக்கும் வந்துட்டான். இன்னைக்கு கூட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து சொல்கிற பிடிச்சிட்டு, நான் முக்கியமாக விசுவாசிகள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பிடிச்சி அந்த பழைய பாட்டு அப்படின்னா அந்த பாட்டை வேற சொல்கிறான். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ஏன் பார்க்க வாரம் வாரம் சொல்கிறாங்க அதை. ஆமாம், அவனுக்காக நான் அடுத்த வாரம் எப்படியா பாடிடணும்னு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த சின்ன பசங்க இருப்பாங்க பாருங்க. அவனை ஒன்றும் சொல்ல முடியாது. இவனை இன்னைக்கு நான் மிரட்டி விட்டேன்னா அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வரமாட்டான், வாழ்க்கை ஃபுல்லாக வரமாட்டான். நான் சின்ன வயசில் அப்படி ஒரு அனுபவத்தில் மாட்டிக்கிட்டேன். ஒரு தடவை சமாரிட்டன் பர்சன் அந்த காலத்தில் கிஃப்ட் வரும் பாருங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸு ஒரு கொஞ்சம் பேருக்கு புக் பண்ணியிருந்தேன். அந்த கொஞ்சம் பேரை கூப்பிட்டுருந்தேன். அந்த கிஃப்ட் பாக்ஸை அந்த கொஞ்சம் பேர் கொடுக்குது. அதில் ஒருத்தன் வந்துருந்துக்கிறான். அவனுக்கு மட்டும் நான் கொடுக்கலையாம். அதை எத்தனை வருஷம் கழித்து சொல்கிறான்றீங்க? 10 வருஷம் கழித்து சொல்கிறான். இந்த ஆள் எனக்கு கொடுக்கவே இல்லை, அதனால் சர்ச்சைக்கு வர மாட்டேன். டேய் எப்படா நீ வந்தேன்னா, நான் வந்தேன், நீங்கள் அப்போ எனக்கு என்ன செய்யலை, கொடுக்கல. அதனால் அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்டுருச்சு. அந்த அம்மா உயிரை வாங்கி கடைசியில் அந்த அம்மாவை சர்ச்சுக்குள்ளார வர முடியாத மாதிரி ஆக்கிவிட்டான். யோசிச்சு பாருங்க எப்படிலாம் இருக்காங்க இந்த பையன். அதனால் பார்த்து வச்சுங்க, இதெல்லாம் நல்ல பிள்ளை தான், அதனால் பத்திரமா வச்சுக்கணும். இந்த ஃப்ளவர் வாஸ்க் இருக்கு பாருங்க, அது நம்ம வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று அது பீங்கானில் வச்சுக்கோ. இப்போல்லாம் பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே எதில் தான் இருக்கும்? பீங்கானில் தான் இருக்கும். அதுக்கு பேர் சைனா கிளே. என்ன கிளே? சைனா கிளே. அதில் தான் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃப்ளவர் வாஸை நம்ம பையன் கீழே தட்டி விட்டு என்ன செஞ்சுட்டான், உடைச்சிட்டான்னா என்ன பண்ணுவோம்? பட்டு குஞ்சத்தாலே என்ன செய்ய வேண்டியது? அட்டி செம்மச்சாத்து எடுத்து இழுத்து வச்சு என்ன செய்ய வேண்டியது? பலார் 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 4 அரை இல்லைன்னா குச்சி எடுத்து என்ன செய்ய வேண்டியது? முட்டிக்கு கீழே வெளுத்துருதேன் பாருல அப்படின்னு என்ன செய்ய வேண்டியது? வெளுத்துற வேண்டியது. அவன் அலறல வீட்டுக்கே ஓடியார மாட்டான், அந்த அளவுக்கு ஓடி இருப்பான். நம்மெல்லாம் அப்படி தான் பண்ணுவோம். ஆனால் சைனாவில் இருக்கிற பெண்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளார் வாஷை குழந்தைங்க உடைச்சிட்டாங்கன்னா அவங்க பிள்ளைகளை அடிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளைய கூப்பிட்டு, டே மானே ஏன்டா தள்ளி விட்டியா, சரி சொல்லலாம், சரி இரு, நடக்காத குத்திர போது காலில்னு சொல்லி அந்த பீங்கானை எல்லாம் என்ன செய்வாங்க? சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டு இந்த பீங்கானை சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே. அவங்கக்கிட்ட கொண்டு போய், இது எங்கள் வீட்டில் இருந்த ஃப்ளாராஸ் இந்த மாதிரி உடஞ்சிருச்சு, இதை எனக்கு எப்படியாவது சேர்த்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு என்ன கலரில் இந்த ஜாயிண்ட் வரணும் சொல்லுங்கள், என்ன கலரில் வரணும் அப்படின்னு. உடனே பிளாக் கலரோ கோல்டோ சில்வரோ
அல்லது ப்ளூவோ, நீங்கள் எது சொன்னாலும் அந்த இடத்துல கிராக்கான இடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் உடஞ்ச அந்த பீங்கான் இருக்கு பாருங்க, அதில் சிலது டஸ்ட்டாக போயிருக்கும், சிலது ஸ்கிராப் ஆகி என்ன செஞ்சுருக்கும், செதில் போயிருக்கும். அந்த இடங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்க அழகாக எடுத்து வச்சு பழைய ஃபோட்டோ, அந்த அந்த பீங்கானோட பழைய ஃபோட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு இதை செட் பண்ணுவாங்க. செட் பண்ணும்போது அந்த கிராக்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக கோல்டு கலர்லேயோ ஏதோ ஒரு கலரில் போட்டுட்டு அந்த பீங்கானை செட் பண்ணி முடிப்பாங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு கூப்பிட்டு அந்த பீங்கானை கொடுக்கும்போது ஒரிஜினலாக 500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு ஜாயினிங் சார்ஜே ஒரு 2000 ரூபா வாங்குவாங்க. ஏன்னா இப்படி ஜாயின் பண்ணப்பட்ட அந்த ஃப்ளார் வாஷை வெளியே கொண்டு போய் சேலுக்கு வச்சிங்கன்னா நீங்கள் 500 ரூபாய்க்கு வாங்கினதை இன்னொருத்தர் எவ்வளோக்கு வாங்குவாங்க, 5000 ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு வேல்யூ ஏறி இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டு இந்த காலங்கள்லாம் சைனாவில் இருக்கிற கம்பெனி, இந்தியாவில் இருக்கிற பாதி கம்பெனி முதல்ல பீங்கானை செய்ய வேண்டியது தூக்கி அவனே போட்டு உடைக்க வேண்டியது, அப்புறம் ஒட்ட வேண்டியது, அப்புறம் அது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேல்யூ ஆடட், காஸ்ட் ஆடட். அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி அதோட வேல்யூவை அதிகமாக்கி. நம்ம வாழ்க்கையில் மனுஷனை ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு, நீ ஒரு மண்பாண்டம். என்னன்னு சொல்றாரு, நீ ஒரு, பவுல் சொல்றாரு மண்பாண்டங்களிலே அந்த பொக்கிஷத்தை, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்ல, நீங்க தான் அந்த பீங்கா. ஒன்று நீங்களா உடைஞ்சாலும் சரி, யாராவது உங்களை உடைச்சாலும் சரி, இல்லை கம்பெனி ஓனரே உங்களை தூக்கி போட்டு உடைச்சாலும் சரி, இந்த ஓனர் திரும்ப ஒட்டுவார். ஒட்டின பிறகு உங்கள் மதிக்கும் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஒன்று ஏதோ ஒரு குழந்தை தட்டி விட்டு உங்களை உடைச்சிருக்கலாம், இல்லை நீங்களே உடஞ்சிருக்கலாம். இப்போ நம்மெல்லாம் பாருங்க, சில நேரம் நம்ம சர்ச்சில், இல்லை உங்கள் சர்ச்சில் இல்லை, எங்கள் சர்ச்சில் சொல்கிறேன், உங்கள் சர்ச்சில் எனக்கு தெரியாது. எங்கள் சர்ச்சில் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இப்படி பார்த்துட்டு போனாலும் உடஞ்சிருவாங்க. பார்த்த பார்வை என்ன பார்வை தெரியுமா, அப்படி ஒரு பார்வையிட்ட பார்த்துட்டு போனாங்க அந்த சகோதரி, அதுக்கும் உடையுவாங்க. பார்க்காம போயிட்டா, என்ன பார்க்காமலே கண்டுக்காமலே போயிட்டாங்க தெரியுமா, நாங்கெல்லாம் சபையில இருக்கிறது கண்ணுக்கு தெரியாதா, அதுக்கும் உடைவாங்க. பார்த்தாலும் உடைதல், பார்க்கலனாலும், பேசினாலும் உடைதல், பிரைஸ்ல சொன்னாலும் உடைதல், சொல்லாட்டாலும். நான் உங்களை குறையே சொல்லலை, அதை தான் சொல்ல வர்றேன். நான் உங்களை குறை சொல்லலை. நம்முடைய நேச்சரே என்னதான், நம்ம எதுக்கு கோச்சுக்கிறோன்னு யாருக்குமே. நீங்க பாருங்களேன், நான் உங்களை பத்தி சொல்ல, என்னை பத்தி சொல்றேன். நான் எதுக்கு கோவப்படுறேன்னு என் பசங்களுக்கு என்ன செய்யாது அவ்வளவு சீக்கிரத்தில், ஆனா கோவப்படுவேன். எதுக்கு அப்செட் ஆகிறேன்னு யாருக்குமே தெரியாது, ஆனா என்ன ஆவேன், அப்செட் ஆறுவேன். இப்போ நம்ம வீட்டில் சகோதரிகள் இருக்காங்க பாருங்க, மூஞ்ச எதுக்கு தூக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியாது, ஆனா தூக்கி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம தூக்கி வச்சிருந்தா மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க பாருங்க. இதுக்கு தானே தெரியும் உங்க மூஞ்சி இந்த கோணையா போகும்போதே. நம்மெல்லாம் உடைக்கப்படுகிற பாத்திரங்கள், உடைக்கப்பட்ட பாத்திரங்கள், உடைக்கப்பட போகிற. ஆனா ஒண்ணு, நம்ம எல்லாம் கர்த்தருடைய கருத்துல இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க எப்படி வேணாலும் உடைக்கப்படுங்க, ஆண்டவர் சொல்ல என் மூஞ்ச தூக்க வச்சுக்கிட்டு இருக்குவார், ஏதாவது கொடுத்தாதான் சரியாகும் அப்படின்னு எதையாவது உன்னை கொடுத்து நம்மளை சரி பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க பைக்கில் போனதுக்காக உங்களை யாராவது திட்டிருக்காங்களா? என்ன பைக்கில் போனதுக்கு ஒருத்தர் திட்டிருக்காரு, அரியலூர்ல இருக்கிற ஒரு பாஸ்டர். என்ன அவன் என்ன பைக்லயே போறான், பைக்லயே வர்றான், பெரிய இன்டர்நேஷனல் பாஸ்டர் நினைப்பு. யாரு? சக சகோதரன். அவரு எனக்கு சொன்ன உடனே ஒரே வருத்தமா போச்சு. ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், எப்ப என்னத்துக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்க? நான் ஆண்டவரே எப்படிலாம் பேசினான். சரி, என்ன உன்னை பத்தி தப்பா பேசிட்டா? இல்ல பெரிய இன்டர்நேஷனல் பாஸ்டர் நினைப்பு. அவன் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கான்னு நினைச்சுக்க. நான் உன்னை இன்டர்நேஷனல் பாஸ்டர் ஆகிறேன், அவனை லோக்கல் பாஸ்டராகவே வச்சுக்கிறேன். உனக்கு ஏன்டா கவலைன்னாரு. புரியல. அந்த வாரமே அவர்கிட்ட போய் சகோதரன் போய், சகோதரன் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷம், இந்த தடவை கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு ஆண்டவர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொன்னார் அப்படின்னு அவருக்கும் அவர் மனைவிக்கும்
ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு எனக்கே ட்ரெஸ் வாங்குறதுக்கு வழி கிடையாது. அவருக்கும் அவர் மனைவிக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டேன். அன்னையிலேருந்து நான் இன்டர்நேஷனல் பாஸ்டர் தான். ஏன்னா அவர் சொன்னது என்னது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த காலத்தில் இருந்த பிரதான ஆசாரியன் தீர்க்க தரிசனம் சொன்னானா என்னன்னு, எல்லாருக்காகவும் ஒருத்தன் சாவது நல்லது. இருக்கா தீர்க்க தரிசனம் ஒன்று இருக்கா? அவன் நல்லவனா கெட்டவனா சொன்னவன்? நல்ல கெட்டவன், கெட்ட நல்லவன், இப்படிதானே? நீங்க எந்த போக்கில் வேணாலும் அவர் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனா நம்ம மட்டும் எப்படி தெரியுமில்ல, என்ன குறை சொல்லிட்டாங்கன்னு எடுத்துக்கோங்க பாருங்க, அதை மாத்திக்கங்கன்றதுக்கு தான் இன்னைக்கு செய்தி. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? உங்களை மேல குறையே சொன்னாலும் அதை நிறைவாய் மாற்றுகிற ஒருவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க ஏன் குறைக்காக உடைஞ்சு போனோன்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுக்காக இருக்கிறார். அவர் சொல்றார், பவுல் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில என்ன செய்கிறோம். மண்பாண்டத்தை குறித்து நான் சில விஷயங்களை சொன்னாதான் உங்களுக்கு இந்த செய்தி புரியும். மண்பாண்டம் அப்படின்றது என்னது? சாதாரணமான வெசல். என்ன வெசல்? நம்ம ஊர்ல இரும்பு பாத்திரத்துக்கு ரேட் அதிகம், அலுமினிய பாத்திரத்துக்கு ரேட் அதிகம், பித்தளை பாத்திரத்துக்கு ரொம்ப ரேட் அதிகம், வெள்ளி பாத்திரத்துக்கு அதை விட ரேட்டு அதிகம். ஆனா பானைக்கு நம்மளும் அப்படித்தான், சாதாரணமான. நம்ம ரொம்ப சாதாரணமானவர்கள்லாம் கிடையாது, ரொம்ப சீப். நம்ம யாரு? உங்களுக்கு நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் இந்தியா டுடேல, மன்னிக்கணும், ஹிந்து பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல். எங்கள் வீட்டில் அப்போ அந்த காலத்தில் ஹிந்து பேப்பர் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆர்டிக்கல் என்ன இருந்துச்சுன்னா, மனுஷனுடைய கெமிக்கல் வேல்யூ போட்டுருந்துச்சு. என்ன வேல்யூ? கெமிக்கல் வேல்யூ ஆஃப் மேன். 7 ரூபாயா? என்ன அப்படி பார்க்குறீங்க? ஆமாம், கெமிக்கல் வேல்யூன்னா உங்களை எப்படி கெமிக்கலாக வேல்யூ பண்ணுவாங்கன்னா, உங்களை அப்படியே உங்கள் ஒரு 80 கிலோ இருக்கிறீங்கன்னா இந்த 80 கிலோவை பஸ்பமாக்கி டஸ்ட் ஆக்கி, ஃபைன் டஸ்ட் ஆக்கி, அதில் இருக்கிற கெமிக்கலுக்கு வேல்யூ பார்த்தா என்னது? 7 ரூபாயா? நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் வேல்யூ பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒன்று சொல்லுங்க, என் கிட்னிக்கு எவ்வளோ வேல்யூ தெரியுமில்ல அப்படின்னு. நீங்கள் கிட்னி ஒர்க் ஆகிட்டு இருந்தால் தான், அது ஆஷ் ஆகிடுச்சுன்னா அது என்னது? வேல்யூவே கிடையாது இல்லை. இப்போ மனுஷனுடைய கெமிக்கல் வேல்யூ அன்னைக்கு 7 ரூபான்னா இன்னைக்கு எவ்வளோ? 50 ரூபா வச்சுக்கோமா? ஒரு 50 ரூபா. நம்மெல்லாம் ரொம்ப சாதாரணமான வெசல். நம்ம ஊரில் இன்னைக்கு விற்கிற பானையை விட நம்ம ரேட்டு கம்மின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் விற்கிற பானையை விட நம்முடைய ரேட்டு கம்மி. ரொம்ப சாதாரணமான வெசல்ஸ் நம்மெல்லாம். அவ்வளோதான் நம்முடைய வேல்யூ. ரெண்டாவது, இந்த பானை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப வீக்கான ஒன்று. எப்படிப்பட்டது? ஆமாம், இரும்பு பாத்திரத்தை தூக்கி கீழே போட்டிங்கன்னா அது என்ன ஆகும்? ஒடுங்கி போவோம். லைட்டாக என்ன செய்யலாம்? தட்டிக்கினா சரியா போயிடும். ஆனால் ஒரு பானையை தூக்கி லைட்டாக போட்டோம்னா, போடலாம் தேவையில்ல, லைட்டாக இப்படி தள்ளி விட்டோம்னா என்ன செஞ்சிடும்? துருக் அப்படின்னு என்ன செய்யும்? அவ்வளோதான், கோட்டை விழுந்துடும். நீங்கள் யாராவது 15 வருஷமா எங்கள் வீட்டில் ஒரே பானையில் தண்ணி குடிக்கிறேன்னு அதை சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. வருஷம் வருஷம், இப்போ இல்லை, இப்போல்லாம் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. எங்கள் வீட்டில் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வருஷம் பானை கடைக்கு போவோம், நானும் எங்கள் அப்பாவும். அதில் பாருங்கள், சில திறமசாலி பானைக்காரங்க இருப்பாங்க, ஓட்ட பானையை நம்மகிட்ட தள்ளுவாங்க. நம்ம வாங்கிட்டு வந்தவொடனே தண்ணி ஊற்றுறோம்னா என்ன செய்யும்? அந்த பானை செஞ்சவனுக்கே தெரியாது அதில் என்ன இருக்குன்னு, ஓட்டை இருக்குன்னு. நம்ம ஊற்றிட்டு கொண்டு போய், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, அதெல்லாம் மாற்ற முடியாது, கொஞ்சம் சிமெண்ட் வச்சுக்கோங்க சார்னு நம்மளை. என்ன சார் இதை வேணான்றீங்க, கொஞ்சம் சிமெண்ட் வச்சுக்கோங்க சரியா போயிடும். வச்சு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா தண்ணி திரும்ப என்ன செய்யும்? லீக் ஆகும். ஏன்னா வீக்கர் வெசல்ஸ். நம்ம மனுஷர்கள் எப்படி தெரியுமா? ரொம்ப பலவீனமானவர்கள். இப்போ பாருங்க, இங்கே இருக்கிற நம்ம சகோதரிகள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பார் தெரியுங்களா, அப்படின்னு நடந்தாருன்னா ஜம்முன்னு நடப்பார். இப்போ எப்படி நடக்கிறாரு? இப்படி நடக்கிறாரு. என்ன இப்படி பார்க்குறீங்க நீங்களாம்? எப்படி ஒரு காலத்தில் தம்பி எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும், முந்தின நாள் வரைக்கும் நான் ஜிம்பாடி, இப்போ வந்து பானபாடி. சொல்லுங்க, நான் சொன்ன நம்புவீங்களா? நான் கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் நான் ஜிம்முக்கு போனேன், நம்ம கம்முன்னு இருப்பேன் அப்படின்னா நீங்களா அப்படின்னு மத்திய பிரதேசம் பார்ப்பீங்க. இப்போ தான் மத்திய பிரதேசம், அப்போ அது கிடையாது. நல்லா கவனிக்கணும். அப்போ ஒரு காலத்தில் இருந்த அந்த உடம்பு இப்போ இல்லை. இப்போ அந்த அக்காங்கெல்லாம் பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நல்ல 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 கொழுக்கு முழுக்குன்னு இருக்காங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டு வருவார். அந்த அக்கா 35 வயசு ஆகும்போது இப்படி ஆயிடுவாங்க. பெண்களுக்கு உடம்பு வந்து டீக்ரேட் ஆக ஆரம்பிக்கிற வயசு வந்து 35.
35 வயசு ஆகும்போது கை கால் இழுக்கும், அங்கங்கே வலிக்கும், நரம்பு இழுக்கும். அதுக்கு பிடிச்சி விடுறதுக்குன்னே ஒரு ஆள் வேணும். என் வீட்டுக்காரமாக கால் பிடிச்சி விடுறதுக்குன்னே சில நேரம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு. என்ன இப்படி பார்க்குறீங்க? பிடிச்சிருக்கே பாயப்பா பிடிச்சி இழுக்குது பிடிக்கணுவாங்க. அப்புறம் இழுத்து பிடிச்சி, கையை இழுத்து பிடிச்சி, காலை இழுத்து பிடிச்சி, அதெல்லாம் சில பேருக்கு இப்போலாம் 20 வயசுலேயே வந்து தொலைதுன்னு வைங்க, சத்து இல்லாதனால. ஏன்? நம்மெல்லாம் யாரு சொல்லுங்க? பலவீனமான பாத்திரங்கள். என்ன பாத்திரங்கள்? இந்த பானை மாதிரி தான், பலவீனமான பாத்திரம். முதல்ல சொன்னேன் சாதாரணமான பாத்திரம். ரெண்டாவது இது என்னது? மூணாவது இது அழிந்து போகக்கூடிய பாத்திரம். என்ன பாத்திரம்? எந்த பானையும் நீங்க 100 வருஷத்துக்குலாம் என்ன செய்ய முடியாது. அந்த காலத்தில் அந்த அரிசி இதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க பாருங்க, அந்த பானை கொஞ்சம் திக்கா இருக்கும். அதை கட்டி உரியில கட்டி விட்டாங்கன்னா இறக்க மாட்டாங்க. அது வேணா இருக்கும் 500 வருஷம் கூட. ஏன்னா அதை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. விதை நெல் போடுறதுக்காக வச்சுருப்பாங்க சில பானை, அது ரொம்ப காலம் வச்சுருப்பாங்க. அது மட்டும்தான் இருக்கும் ரொம்ப காலத்துக்கு. மற்றபடி நம்ம வீட்டில் புழங்குற பானையெல்லாம் என்ன செஞ்சிடும், சீக்கிரத்தில் உடஞ்சி போயிடும். ஏன்னா we are weaker vessels. காலப்போக்கில் அது என்ன செஞ்சிடும், தேஞ்சு போகும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான், காலப்போக்கில் தேய்ந்து போகும். அல்லேலூயா. இதுதான் நிலைமை, ஒரிஜினல் நிலைமை. இங்கே இருக்கிற பலருக்கு நான் இருக்கிற உடைஞ்சு போகிற தன்மையெல்லாம் சொல்கிறேன். ஒன்று மனசில் உடஞ்சி போவீங்க. எதில்? மனசில் உடஞ்சி போவீங்க. இல்லைன்னா சரீரத்தில், இல்லைன்னா தொழிலில், இல்லாட்டி வேலையில், ஏதோ ஒன்றில் உடைவீங்க. இந்த உடைந்து போகிற தன்மை மனிதர்கள் எல்லாருக்கும் உண்டு. முக்கியமாக ஊழியக்காரர்களுக்கு இது நிறையா இருக்கும். அல்லேலூயா. இத்தனை வருஷம் ஆனிவர்சரி, எத்தனாவது வருஷம் ஐயா சொல்லலை? 12. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இங்கே ஊழியம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த 12 வருஷத்தில் எத்தனை தடவை உடஞ்சாருன்னு நமக்கு மனசளவில், எண்ணங்கள் அளவில் எத்தனையோ முறை உடஞ்சி போயிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உடைந்து போகத்தக்க பலவீனமான, சாதாரணமான, பிரைஸ்லெஸ், காஸ்ட்லெஸ், வீக்னஸ் உள்ள இந்த பாத்திரத்துக்குள்ள ஆண்டவர் பொக்கிஷத்தை வைக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் ஆண்டவர் வச்சிருக்கிற பொக்கிஷத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த பலவீனமான பாத்திரங்களுக்குள்ள தேவன் பரலோக பொக்கிஷங்களை உள்ள வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தோட சாராம்சம் அதுதான். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். someone has given you a treasure in a pot clay. ஒரு சாதாரண clay பாட்டுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு ஆண்டவர்? ட்ரெஷர்ஸ் வச்சிருக்கிறார். ட்ரெஷர்ஸ் அப்படின்னா இட் இஸ் வெரி காஸ்ட்லி. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு யுத்தம் வரும். எப்போ சண்டை வருதுன்னா என்ன செய்யாது? ஆமாம், நம்ம தமிழ்நாட்டில் அது பெரிய கொலை கொடுக்கணும். என்ன அப்படின்னா சேரன், சோழன், பாண்டியன், அப்புறம் பல்லவன், அதுக்கப்புறம் மேலே இருந்து யார், ஆந்திராக்காரங்க. எவன் எப்போ படையெடுக்கிறான்னு என்ன செய்யாது, தெரியாது. இந்தாண்டா கர்நாடகாவிலேருந்து திப்பு சுல்தான் ஏரியாவிலேருந்து சுல்தான்காரன் எப்போ படையெடுக்கிறான்னு தெரியாது. எவன் எப்போ வர்றான்னு தெரியாது. சண்டை வருதுன்னு வச்சுங்களேன், சண்டை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே யுத்த களத்துக்கு ஆம்பளைங்களாம் ரெடி ஆவாங்க. அவன் சொல்லுவான், வீட்டில் எம்மடி வச்சிருக்கிற நகை நட்டெல்லாம் கழட்டுன்னுவான். கழட்டி ஒரு பானையை எடுத்துருவான். என்னத்தை எடுத்துட்டு வா? பானையை எடுத்துட்டு வா போ. பானையை எடுத்துட்டு வந்த உடனே பானைக்குள்ளே போடுவான். எதுக்குள்ளே போடுவான்? பானைக்குள்ளே போட்டு அதை மண் இதால் மூடி நல்லா மண் போட்டு சீல் பண்ணுவான். மண்ணை வச்சு தான் சீல் பண்ணுவான். அதை மேலே துணி போட்டு நல்லா கட்டி, அது மேலே மண் வச்சு சேறு வச்சு நல்லா வேடு கட்டி அதையும் ஸ்ட்ராங் ஆக்கி எங்கே பண்ணுறான், வீட்டுக்குள்ளார ஒரு இடத்துல குழியை துறஞ்சி பூவை மூடிட்டு, அம்மா பிள்ளைகளா பார்த்துக்க, இந்த இடத்துல தான் என்ன செஞ்சுருக்கேன், புதைச்சிருக்கேன், யுத்த களத்துக்கு போகிறேன், நான் உயிரோட வந்தால் திரும்ப இதை எடுத்து என்ன செய்வோம், வாழ்வோம். நான் யுத்தத்தில் தோத்துட்டேன், நம்ம ஊர் தோத்துருச்சு, நான் வருவனான்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா இதை அப்படியே விட்டுட்டு நீ என்ன செஞ்சிரு, ஓடி போயிரு. நீயும் பிழைச்சா, உன்னை அவன் பிடிக்கல, தொடர்ந்து வந்து பிடிக்கல, உன்னை அடிமைத்தனம் பண்ணல, விட்டுட்டான் அப்படின்னா வரும்போது திரும்ப இந்த சொத்தை எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா அவ்வளோதான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? நம்ம ஊரில் அப்படி தான் புதைப்பாங்க. சில பேர் தான் தோட்டத்தில் புதைச்சிட்டு போயிடுவான். யுத்த காலத்துக்கு போன குடும்பம் மொத்தமாக அழிஞ்சு போச்சுன்னா அந்த புதையல் 1000 வருஷம் கழிச்சு யாருக்கு கிடைக்கும்?
நம்மளால கண்டுபிடிச்சோம். அந்த காலத்துலலாம் புதையல் கண்டுபிடிச்சவங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்கள் எந்த புதையலையாவது இரும்பு பெட்டிக்குள்ளே இருந்ததா பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பார்க்க முடியாது. ஏன்னு சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க. இரும்பு மண்ணை அரிச்சிரும், பானைய. அதாங்க நம்மளை மண்ணில் உருவாக்கினார் ஆண்டவர். உலகம் என் பிள்ளைய தொடக்கூடாது. உலகம் உங்களை தொடர மாதிரி உங்களை படைக்கலைங்க. உலகம் உங்களை அரிக்க முடியாத ஒரு தன்மைக்கு தான் உங்களை படைச்சார். ஆண்டவர் மனிதனை பாவம் இல்லாத நிலையில் தான் படைத்தார். ஆனா நம்ம தான் யாரை உள்ளார விட்டுட்டோம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நல்லது சொன்னார். அவர் வரும்போது, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. இந்த மண்பாண்டம் உலகத்தால கரைபட முடியாத அளவுக்கு தான் உருவாக்கப்பட்டுச்சு. இப்ப ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கி மீண்டும் திருச்சபையை ஆண்டவர் அவருக்குரிய பாத்திரமாய், அவருடைய பொக்கிஷங்கள் நிறைந்த உலகத்தால் கரைபடாத பாத்திரமாய் வைக்க விரும்புகிறார். எத்தனை 1000 வருஷம் உள்ளுக்குள்ளார பானையை வச்சிருந்தாலும் சரி, இப்போ நமக்கு கீழடியில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. மோர் தேன் 2000 பீசஸ்க்கு மேலே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? பாட்டரி ஷீட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஏகப்பட்ட எழுத்துக்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஏகப்பட்ட காரியங்களை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. எல்லாம் பானை தான். ஒரு ஆளாவது எங்கேயாவது இரும்பை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருமா? ஒருவேளை இரும்பை கண்டுபிடிச்சிருந்தா அது எதுக்குள்ளார இருந்திருக்கணும்? பானைக்குள்ளார இருந்திருக்கணும். பானைக்குள்ளார இருந்தால் கண்டுபிடிக்கலாம் செப்பு தகடு. வெளியே இருந்துச்சுன்னா செப்பு தகடு என்ன செய்ய முடியாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? பானைக்குள்ள இருந்தா செப்பு தகடுக்கு மரியாதை, ஏன்னா உசுரோட இருக்கும். செப்பு தகடை மண்ணுக்குள்ளார போட்டா என்ன செஞ்சிடும்? அதுவும் அழிஞ்சு போகும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரலோக பொக்கிஷத்தை பாதுகாக்கிற பாண்டங்களாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறார் நம்மளை. எப்படி நம்புறாருன்னா, என் பிள்ளை இந்த பரலோக பொக்கிஷத்தை கரைபடாம பார்த்துக்கிடுவான். இந்த உலகம் என்ன செய்யாது, உள்ளுக்குள்ள வராது. திருச்சபை விசுவாசிகளை உங்களை கெஞ்சி கேட்கிறேன், உங்களுக்குள்ள பாவத்துக்கும் உங்களுக்குள்ள பரிசுத்தமின்மைக்கும் உங்களுக்குள்ள உலகத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. இந்த உலகத்தினால கரைப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களையும் என்னையும் மண்பாண்டமாக பார்க்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பரலோக பொக்கிஷத்தை பாதுகாப்பதற்காக. எங்கேயாவது போய் அடிமையாயிடாதீங்க. என்ன செஞ்சிடாதீங்க? எங்கேயாவது போய் அடிமையாயிடாதீங்க. இன்றைக்கி வரும்போது எங்காலும் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருந்தான், எங்கள் ஊரில் ஒரு சர்ச் இருக்கான். அந்த சர்ச்சுக்கு நிறைய பேர் போவாங்க, வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க பயங்கரமாக. ஆனால் அந்த சர்ச்சை பாஸ்டரை நீங்கள் பார்க்கணுன்னா காலை கழுவிட்டு தான் போவோம். இவன் நோட்டீஸ் கொடுக்க போயிருக்கான், என் அசோசியேட் பாஸ்டர். ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அதுக்காக நோட்டீஸ் கொடுக்க போனேன்னு சொல்லிட்டான். பாஸ்டரை பார்க்கணுன்னா நீங்கள் காலை வெளியே நின்று இங்கே வந்து என்ன செய்யணும்? கழுவணும். கழுவிட்டு தான் எங்கள் பாஸ்டர் என்ன செய்யணும்? உள்ளே வந்து பார்க்கணும், இல்லாட்டி உள்ளே விட மாட்டோம். நான் தான் சொன்னேன், புதிய ஏற்பாட்டில் இல்லாத ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்களே ஐயா, எங்கேயா உங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? அதுக்கும் பாரு ஒரு பெருங்கூட்டம் அந்த மாதிரி என்ன செய்யுது போது பாருங்க. நம்ம எப்படி ஏமாறுறோம் தெரியுமா? உபதேசம் தெரியாம, சத்தியம் தெரியாம ஜனங்களை கட்டி வைக்கிற இடங்கள்ல போய் மாட்டிக்கிறோம். அவருக்கு வந்து தாம்பளத்துல கட்டுக்கட்டா பணம் எடுத்துட்டு போய் தான் பார்க்கணுமா. சாயங்காலம் 6 to 7 லோக்கல் ஆளுங்க கொஞ்சம் காணிக்க கொண்டு போகணும். சாயங்காலம் 8 to 9 வெளியூர் ஆளுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காணிக்க வரணும். சாயங்காலம் 10 to 11 ஃபாரின் ஆளுங்க வரணுமா. என்ன கொண்டு வரணும்? தட்டில் வந்தால் தான் பார்க்கலாம். பேய் ஓட்டுவாங்க நல்லா. நீங்கள் சொல்லுங்க, எங்கள் பாஸ்டருக்கு வசனம் தாங்க பேச தருது, ஒரு பேய் ஓட்ட தரலைங்க. போங்க வேணாம், இந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட ஏமாந்து வரலாம், இருக்கிறதெல்லாம் உருவிட்டு விட்டுருவான். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர், எனக்கு அசோசியேட்டாக என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர், என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எனக்கிட்ட சேராமல் ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டார். ஒரு போதகர் தலைவர்கிட்ட போய் சேர்ந்துட்டார். போய் சேர்ந்த ஒரு 2 மாதத்துக்குள்ள ஒரு 2 லட்ச ரூபாய் இவர்கிட்ட உருவிட்டுக்கிறார். அவர் எப்படி தான் பணம் போகுதுன்னே தெரியாதான். வீட்டில் கட்டு பீரோவில் பணம் இருந்துச்சுன்னா தானாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்களாம் அவர்கிட்ட. அந்த அளவுக்கு பேசுவாராம் பயங்கரமாக. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, உனக்கு பேய் இருக்கு, இவனுக்கு பேய் இருக்கு, உனக்கும் இருக்குன்னு எல்லாம். இவர் பாஸ்டா இருந்தவரை அந்த சபையை விட்டுருன்னு சொல்லி அந்த சபையை விட்டு போச்சுறார். நான் அவரை பாஸ்ட் ஆக்கி வச்சிருக்கேன், இவர் என்ன ஆக்கிட்டார்? திரும்ப விசுவாசி ஆக்கி தன சபைக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லாருக்குள்ளாரையும் பேய் ஓட்டிக்கிட்டு இருந்துக்கிறாரு. இவருக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் இவர் ஒய்ஃபுக்கு அறிவு தெளிஞ்சு, இவங்க சொல்லி இவருக்கு கொஞ்சம் புத்தி தெளிஞ்சு பேதளிச்சு போயிருக்கும்போது என் புக்கை எங்கால் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி அண்ணன் தகர்க்கப்பட்ட பலிபீடம் ஒரு புக்கை எழுதிக்கிறாரு, அதை வாசிங்க அப்படின்னு சொல்லி வாசிச்சுட்டு நான் திடீர்னு ஆண்டவர் போச்சு போனால் ஒரே அழுக. என்னென்ன இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன். கல்ட்டு, இது பேர் என்னது? ஜனங்களை கட்டி வைக்கிற ஆளுங்க பேர் என்னது? கல்ட், கிறிஸ்டியன் கல்ட்ஸ்.
இவங்க என்ன செய்வாங்கன்னா, எங்கள் சபைக்கு வந்தால் புதுசாக ஞானஸ்நானம் எடுக்கணும், எங்கள் சபைக்கு வந்தால் நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு புதுசாக ரூல்ஸை போடுவாங்க. புதுசாக ரூல்ஸை போட்டு ஜனங்களை என்ன செஞ்சுருவாங்க, மொத்தமும் கட்டி வைப்பாங்க. அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் தவிர யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, பேசப்படாது. உங்கள் பாஸ்டர்கிட்ட நான் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷப்பட்டேன். என்னென்னா, பைபிள் காலேஜ் படிங்கன்னு உங்களுக்கு அவர் சொன்னார் பாருங்க, அவர் தேவ மனுஷன் நினச்சிக்கங்க. ஊர் உலகத்தில் பாதி பேர் பைபிள் காலேஜ் படித்தா எங்கே நம்மக்கு எதிராக சபையை கட்டிடுவானோன்னு சொல்லி படிக்கவே விடுறதில்லை. ஆமாம், நான் தான் சொல்லுவேன். நான் எங்கள் சபையில் ஒரு காரியம் சொல்லி வச்சுருக்கேன். நீங்கள் எப்பொழுது ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்கிறீங்களோ உங்களை உடன் ஊழியனாக சேர்த்துக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எங்கள் விசுவாசிகளுக்கு, ஊரில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்குலாம் இல்லை. அல்லேலூயா. பிராக்கெட் போட்டுக்கணும், இல்லைன்னா சிக்கல். ஏன் இன்னைக்கு அறுப்பு மிகுதி, அவ்வளோ கொஞ்சம். ஒரு பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. அதை அடிமைத்தனத்துக்குள்ளே நினைச்சிடக்கூடாது, மாட்டிடக்கூடாது. 5 விதமான பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிறார். அதை பற்றின சில தெளிவை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் பொக்கிஷம் 4ஆம் வசனத்தில் இருக்கு. வாசிங்க பார்ப்போம். இந்த 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4 வாசிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுக்கு. அப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு? அவங்களுக்கு அவிசுவாசம் இருக்கு, எனக்கு என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற முதல் மேன்மையான பொக்கிஷம் என்ன தெரியுமா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? 1 பேதுரு 1:7 எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து. அப்போ பெரிய சொத்து எது? உங்களுக்குள்ளே எனக்குள்ளாரையும் ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய சொத்து எது? எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசம். ஆமென். என்ன பாஸ்டர் விசுவாசமா அப்படிங்களா? அதுதாங்க உங்களுக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்துக்கும் திறவுகோல். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்குள்ள முதல் காரியம் ஆண்டவர் கொடுக்கறத என்ன தெரியுமா? அப்துல் கலாமுக்கு புரியாத வசனம் நமக்கு புரிஞ்சிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்துல் கலாம் பைபிள் வாசிச்சிருப்பாரா, வாசிச்சிருக்க மாட்டாரா? நம்ம வாசி அதே பகுதியை வாசிச்சிருப்பார். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், அவர் ரட்சிக்கப்படலை. ஆனா அணு ஆயுதம்லாம் செஞ்சு விட்டார். நான் தான் சொல்லுவேன், அணு ஆயுதம் செய்யறதெல்லாம் உலகத்துல எவன் வேணாலும் செஞ்சிருவான். ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு தேவனுடைய விசுவாசம் கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், காந்தியை விட நம்மெல்லாம் பெரிய அறிவாளிகள். ஏன் சொல்லுங்க? காந்தி மலை பிரசங்கம் ஃபுல்லா படிச்சு 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 புதிய ஏற்பாடை படிச்சு 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 இயேசுவை தெரியல, அரே ராமா அரே கிருஷ்ணான்னு போயிட்டார். ஆனா உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை தெரிஞ்சிருச்சு. நம்ம புதிய ஏற்பாடு ஃபுல்லா படித்தோம். ஒரு நாள் இப்படி சர்ச்சையில் எப்படி போயிருப்பீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு இருப்பார். அவளத்தை வந்து உள்ள உட்காந்து என்னது ஏதோ ருசித்து பார்க்க சொன்னார். யாரை? இயேசுவியா? என்ன செய்யணும்? சாக்லேட்டா, முட்டாயா? சில ஆள்லாம் ரட்சிக்கப்பட்ட வசனத்தை கேட்டோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒருத்தர் சொல்றாரு, எப்படிங்க ரட்சிக்கப்பட்டீங்க? ஒன்றும் இல்லைங்க, அவர் சொன்னாரு மனுஷனுக்கு ஆத்மா இருக்கு, அது அழியாது, உன் ஆத்மா நரகத்துக்கு போப்பதா பரலோகத்துக்கு போப்பதான்னு கேட்டார். ரட்சிக்கப்பட்டேன்னாரு. இதில் என்ன பெரிய இருக்கு? ஆத்மான்னு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்றது நமக்கெல்லாம் தெரியும், சாதாரணமான. அவர் சொல்றார், அது எனக்கு பெரிய ஐயோ ஓப்பனிங்காக இருந்துச்சு. என்னையா சொல்கிறேன்? நான் அந்த மலை, இந்த மலை, வெள்ளியங்கிரி மலை, அந்த மலை, இந்த மலைன்னு தெரிஞ்சவங்க. மாதம் திருவண்ணாமலை போவேன். கடைசியில் ஆத்மா இருக்குன்னு தெரியலையா உனக்குன்னு கேட்டேன். ஆமாம், இவர் சொன்னப்பறம் தான் தெரிஞ்சுது. எனக்கு அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணமே புரியல. ஆனால் ஆண்டவருக்கு ஒன்று தெரியும், எவனுக்கு எதை வச்சு விசுவாசத்தை ட்ரிகர் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. அதாங்க மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. உங்களால் இயேசுவை விசுவாசிக்க முடியுது பாருங்க, அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை சரி விடுங்க. இந்த ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. இப்போ ஊர் ஃபுல்லாக ஐயோ 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 ஐயோன்னு அடிச்சுக்கிட்டீங்களா இல்லையா? ஐயோ 5 லட்சம் ரூபா 5 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு அந்த புள்ள செத்து போச்சே, அழுதிங்களா இல்லையா? நீங்களாம் அதை விட பெரிய பிரச்சனைலாம் சந்திச்சதில்லை? குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கீங்கல்ல? எப்படி உட்காந்துருந்தீங்க?
எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? எப்படி? விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். ஊர்ல உலகத்துக்கு இந்த எம்ஆர்ஹெச்னு ஒருத்தன் திருச்சியில மொத்த குடும்பமா கடனுக்கு செத்தான் தெரியுமா உங்களுக்கு? ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, மொத்த குடும்பமா 5 பேர் 6 பேர் அப்படியே சடலமா மருந்து குடிச்சு செத்துட்டாங்க. நீங்க நஷ்டப்படல, நீங்க கடன் படல, உங்களுக்கு பிரச்சனை வரல, வந்துச்சு. எப்படி இருக்கீங்க உயிரோட? அதுதான் விசுவாசம். ஏங்க உங்களை காப்பாத்தினதே அதாங்க, அதுதாங்க பெரிய பொக்கிஷம். இன்னைக்கு நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா பிசாசு எப்பயுமே காஸ்ட்லியான திங்ஸ் தான் எடுக்க பார்ப்பான் நம்மகிட்ட இருந்து. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து திருடன் வர்றான்னு வச்சுக்கிறோமே, நேரா வீட்டுக்கு வந்தோன்னா ஐயோ சூப்பர் செருப்பு, பேட்டா செருப்பு போட்டிருக்க, ஐயா அந்த பேட்டா செருப்பு தூக்குவானா? அவன் தூக்குவான்? தூக்க மாட்டான். நேரம் எங்க போவான்? ஹாலில் வந்தோன்னா அடி அத்தி 100 சென்டிமீட்டர்ஸ் அப்படி எவ்வளவு பெருசு டிவி வச்சிருக்கான், தூக்குவானா? தூக்க மாட்டான். சீச்சி இதெல்லாம் வேணும். பெட்ரூம் எங்க இருக்குன்னு தேடுவான். பெட்ரூமுக்கு திறந்தோன்னா ஐயோ கரலான் மெத்த போட்டிருக்காங்க, தூக்குவானா? தூக்க மாட்டான். நேரம் எங்க போவான்? பீரோ எங்க இருக்கு? பீரோ திறந்தோன்னா ஆஹா இந்த அக்கா எவ்வளவு பட்டு புடவை வச்சிருக்கு, தூக்குவான்? தூக்க மாட்டான். பீரோக்குள்ள எங்க போவான்? லாக்கரை திறந்த உடனே அங்க இருக்கிற எல்லா டப்பாவிலையும் நிறைய ஆதார் கார்டு, இந்த கார்டு அந்த கார்டு இருக்கும், அதெல்லாம் தேடுவான். என்னதான் பார்ப்பான்? நகை இருக்கா, பணம் இருக்கா, கட்டுக்கட்டா. 10 ரூபா 20 ரூபாய் தூக்கி போட்டு கிண்டல் பண்ணி திட்டிட்டு போற திருடன்லாம் இருக்கான். பிச்சைக்கார பயலோ என்னதான் வச்சிருக்காங்க. எங்க மாமனார் வீட்டுக்கு ஒரு நாள் திருடன் வந்துட்டான், பாஸ்டர் வெஸ்லி வீட்டுக்கு. ஒரிஜினல் திருடன் குரூப், அது வந்து கொள்ள கூட்டல் கும்பல் வந்துருச்சு வீட்டுக்கு. எங்க ஐயாவுக்கு சும்மாவே காசு இருக்காது, அவர் இருக்கிறதெல்லாம் காணிக்கையெல்லாம் யாருக்காக கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி மனுஷன். இவர் வீட்டுக்கு வந்து திருட வருவான்ல. எங்க மாமியார் 5 ரூபா போட்டு வச்சிருந்து என் பையனுக்காக சேர்த்து வச்சிருந்தேன் அந்த உண்டியல் காசு மட்டும் தான் அங்க இருந்திருக்குது. கடுப்பாய் போனவன் எல்லா ட்ரெஸ்ஸையும் இழுத்து கீழே போட்டு டென்ஷன்ல அந்த உண்டியிலையும் உடைச்சிட்டு கொஞ்சோண்டு மட்டும் பொறுக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு வந்ததுக்கு இந்த 5 ரூபாயாவது லாபம்டா அப்படின்னு வீடு ஃபுல்லா அசிங்கம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? கோவத்துல என்ன பண்ணி போயிட்டான்? டாய்லெட்டும் கக்காவமா பண்ணி வச்சுட்டு போயிட்டான். என்னடா அவங்களுக்கு என்னன்னா, அவங்க பெருசா தேடி வந்திருக்காங்க, ஒன்னும் கிடைக்கலன்னு ஒண்ணு. பிசாசு உங்ககிட்ட வந்தா நீங்க சர்ச்சுக்கு வர்றதை கூட திருட மாட்டான். பிசாசு உங்ககிட்ட வந்தா நீங்க காணிக்க கொடுக்கறத திருடவே மாட்டான். ஆனா உங்ககிட்ட வந்தா விசுவாசத்தை திருட பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்களுடைய அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் திறவுகோல் எங்க இருக்கு? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது விசுவாசத்தினாலே. விசுவாசிக்கிறவனுக்கு தெரியும், அவனுக்கு இவனுக்கு எல்லாம் கூடும். என்னையும் சேர்த்து விரட்டிடுவான். இவன்கிட்ட முதல்ல எதை தூக்குவோம்? லபக்குன்னு எதை பிடிச்சிருவோம்? விசுவாசத்தை தூக்கிறோம்டான்னு அதை தான் தேடி வருவான். அதனாலதான் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா அது கேள்வி, பதில் சொல்லணும். எஸ் ஆண்டவரை நீங்க பாப்பீங்க, நாங்க விசுவாசத்தோட உண்மையோட இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? உங்க விசுவாசத்தை பத்திரமா காத்துக்கொள்ளுங்க. விசுவாசத்துல உறுதியா இருங்க. உங்க விசுவாசத்துக்காக போராடுங்க. உங்க விசுவாசம் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை கொஞ்சம் கூட யாரும் திருட விடாதீங்க. உங்க சூழ்நிலைகள் திருடக்கூடாது, உங்க பிரச்சனைகள் திருடக்கூடாது. உங்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் அது அந்த விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. அப்ப பிரச்சனை வந்தா அப்படின்னு கேட்பீங்க, என்ன யாராவது திட்டிட்டா, உங்களை யாராவது ஒருத்தர் கொத்திட்டா. இப்போ நான் வச்சிருக்கோமே, நான் ஒரு கருப்பு கலர் பானை வச்சிருக்கேன். என்ன கலர்? கருப்பு கலர் பானை. அந்த பானைக்குள்ள ஒரு பெரிய பிரைட்டான வெளிச்சம் உள்ள ஒரு லைட்டு, நல்ல எல்லோ கலர்ல கோல்டு கலர்ல எரியக்கூடிய லைட்டை உள்ள வச்சுட்டேன். நல்ல பானையை மூடி போட்டு மூடிட்டேன். வெளிச்சம் தெரியுமா? கையில நான் ஒரு சுத்தியல் வச்சிருக்கேன், பில்டிங் சிசில் பண்ற சுத்தியல். அதை வச்சு ஒரு பானையை ஒரு கொத்து போடுறேன். என்ன தெரியும்? என்ன தெரியும்? உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனை உங்களை ஓட்ட போட்டுச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் வெளியே வரணும். என்ன வரணும்? வெளிச்சம் பிரகாசிக்கணும். 10 கொத்து போட்டேன்னா எப்படி இருக்கும்? அந்த பானை உடஞ்சிருக்காது, 10 இடத்துல வெளிச்சம் வரும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ உடைக்கப்பட்டாலும்
அந்த இடத்துல இருந்து ஒளிக்கீற்றுகள் தான் வெளியே வர வேண்டும். ஆமென். உன்னுடைய விசுவாசம் தான் வெளியே வரணும். ஒவ்வொரு இடத்துல கோத்துவோம். பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க நல்லா இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காதுலாம் இல்லை. பிசாசுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னா, நீங்க நல்லா இருக்கும்போது ஆராதிக்கிறது பிடிக்காது. அதனால என்ன செய்வான், ஆண்டவர் சொல்லுவார், என் மகன் யோபுவை பத்தியா, அவனை போல பூமியில உத்தமனும். இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணதே யார் தெரியுமா? சாத்தான் கிடையாது. அவன் பேசாம ஊர் சுத்தி வந்தவன். இவனை வலுக்கட்டாயமா இழுத்து பிடிச்சிக்குவா, பூமியெல்லாம் சுத்தி வந்தியா, யோபுவை பாத்தியா? ஆமா பார்த்தேன். அவனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுறவனுமாகிய யாருமே கிடையாது அப்படின்ட்டு பாருங்க. சும்மாவா யோபும்ல ஆராதிக்கிறான்? நீங்க எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் வேலை அடிச்சு வச்சிருக்கீங்க, எல்லாம் அவனுக்கு இருக்கு, அதனால உண்மை ஆராதிக்கிறான் அப்படின்னு யார் போட்டு விட்டது? பிசாசுலாம் போட்டு விடல. ஆண்டவரே இவனுக்கு என்ன செஞ்சது? பிசாசுக்கு ஆண்டவர் தான் போட்டு விட்டது. இப்ப பிசாசு என்ன செஞ்சான்? உடனே சும்மாவா ஆராதிக்கிறான் அப்படின்னு உடனே போடா, என் பிள்ளை எப்படி ஆராதிக்கிறான்னு எனக்கு தெரியும், நீ வேணா போய் செக் பண்ணு. அவன் இவரை தான் சொன்னான், வேலையை எடுத்து பாருங்க. நீ வேணா எடுத்துப்பாரு. என்ன? நீ எடுத்துப்பாரு. நீ எடுத்து அவனை என்ன பண்ணிப்பாரு? டச் பண்ணிப்பாரு. ஆனா உசுரை மட்டும் விட்டுருன்ட்டார். என்னது? உசுரை மட்டும் விட்டுரு. எல்லாத்தையும் எடுத்துட்டான். பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கான். எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்தா ஒவ்வொரு தடவை ஒன்னொன்னு போமோ சொல்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. கடைசியா பிசாசு ஏவுனா ஒரே ஆள் யாருதான்? அன்பு சகோதரி அவர்களை ஏவி விட்டு அந்த சகோதரி சொன்னாங்க, மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படின்னு சொன்னா அந்த அக்கா சொல்லிருச்சு, யோ பைத்தியக்கார பல, தேவனை தூஷிச்சு ஜீவனம் விடியா. யோபு சொல்றாரு, நான் அடி பைத்தியக்காரன், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், நீ தான் பைத்தியக்காரி, நான் காரியக்காரன். விசுவாசிலாம் காரியக்கார கிறுக்கனா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்மளை லூசுன்னு தான் சொல்லுவாங்க ஊரெல்லாம். நான் புக்கு உட்காந்து எழுதிட்டு இருக்கும் போது எங்கள் வீட்டுக்காராமே ஒரு நாள் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு புக்கு பைத்தியம் முடிச்சுக்கிச்சுன்னு. என்னது? 100 புக்கு எழுதுனா, எல்லா புக்குமே 200 பக்கம் இருக்குங்க. 100 புக்கு எழுதுனா எவ்வளோ நாள் ஆகும்? நானும் வருஷக்கணக்காக எழுதிக்கிட்டு இருக்கேன். என்ன பைத்தியன்னே நினச்சிக்கிட்டா. ஒரு நாள் பாஸ்டர் பொண்ணு தான், நல்ல பொண்ணு தான், நல்ல ஊழியக்காரி, அவள் பைபிள் ஸ்கூல் டீச்சர், அவளும் புக் எழுதுவா சொல்லிட்டா. ஆனாலும் உங்களை மாதிரி உட்காந்து நினைச்ச முடியாது. ஏன்னா உட்காந்த இடத்துலேருந்து 15 மணி நேரம் 20 மணி நேரம் எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு புக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. நான் சொன்னேன், நோ 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 நோ, எனக்கு ஆண்டவருக்கு வேலை செய்கிற பைத்தியம் முடிச்சிருக்கு, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. ஒரு 6 மாதம் கழித்து எல்லாம் டபுள் ப்ளஸ்ங்க வந்த பிறகு யோபுவின் மனைவி எப்படி வந்து சேர்ந்துக்குச்சுன்னு பைபிளில் சொல்லவே இல்லை. பிரச்சனை வரும்போது எல்லாம் ஒதுங்கி போவாங்க, ஆனால் வரும்போது சேர்ந்துக்குவாங்க தானா. ஆசீர்வாதம் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. யோபுக்கு போட்ட கொத்தெல்லாம் உள்ள இருந்து வந்த அந்த சொத்தை வெளியே காட்டுறதுக்காக, உங்களோடு கூட இருக்கிற தேவனுடைய மகிமையை வெளியே காட்டுவதற்காகத்தான் உங்கள் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை ஒழிய உங்களை அழித்து விடுவதற்காக அல்ல. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என்ன செய்வார்னா, டக்குன்னு அந்த இடத்துல தன்னால நிரப்பிடுவார். அது டிரான்ஸ்பரண்ட் கோல்டு. அந்த ஓட்டையை பட்டுன்னு மறைச்சிருவாரு, உள்ள இருந்து வெளிச்சம் மட்டும் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. காயங்கள் ஆறிவிடும், ஆனால் தழும்புகள் என்ன செய்யாது. ஒரிஜினலா வீரனை எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? நீங்க வீரனை கண்டுபிடிக்கணும் எதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும்? விசுவாசியை கண்டுபிடிக்கணும் எப்படிதான் கண்டுபிடிக்கணும்? என்ன பாஸ்டர், ஆசீர்வாதம் போட வந்தீங்களா? இல்ல பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றீங்களா? இல்ல, உங்களுக்கு வந்த பிரச்சனை, வருகிற பிரச்சனை, வரப்போற பிரச்சனை அத்தனையும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவ மகிமையை வெளியே காட்டுவதற்காகத்தான். ஆமென். ஹல்லேலூயா. Every problem makes you stronger. ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை பலமுள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறை உபத்திரவம் வரும்போதும் அது உங்களை இன்னும் அதிக பலமுள்ளவர்களாய் மாற்றும். அமெரிக்க தேசத்தில் 2 மலைகளுக்கு இடையே ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய பாலம் கட்டினார்கள், ரயில்வே பாலம். 2 மலைகளை இணைக்கக்கூடியது. அந்த கடல். இந்த 2 மலைகளை இணைக்கக்கூடிய பாலம் தொங்கு பாலம் மாதிரி இருக்கும். பயங்கரமான டெக்னாலஜியில கட்டப்பட்டது ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ அதை கட்டி முடிச்சாச்சு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு, அந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய புயல் வந்தது. அந்த புயல் இதுவரைக்கும் வந்த புயலை விட ஃபாஸ்ட் அதிகம். அதனால
இந்த பாலம் தாங்காது, இந்த பாலத்தை அது தூக்கி கொண்டு போயிடும்ட்டாங்க. எல்லாரும் அந்த பாலத்தை எப்படியாவது காப்பாற்றணும், 20 வருஷமா புழங்கிட்டு இருக்கோம், அதை வச்சு நிறைய பிஸ்னஸ் இருக்கு, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒருத்தர் ஐடியா சொன்னாரு, நம்ம அந்த கட்டின ஆள்கிட்டே என்ன செய்வோம், போய் ஐடியாவை கேட்போம் அப்படின்னு. உடனே அந்த இன்ஜினியர் போனால் அவர் வயசாயிருச்சு, அவருக்கு 70-80 வயசாகி போச்சு. இந்த இன்ஜினியர்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா இந்த பாலத்தை தாக்குற மாதிரி புயல் வருது, நீங்கள் கட்டின பாலம் தான், அதை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராம், ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக, கூட்ஸ் ட்ரெயின் ஃபுல்லாக பெரிய பெரிய பாறைகளை அந்த ட்ரெயினில் நிரப்பி அந்த பாலத்தின் மேலே போய் ஃபுல் நீளத்துக்கும் ஒரு ட்ரெயினை நிறுத்திடுங்க போய் அப்படி. எதை நிறுத்திடணும்? ட்ரெயினை நிறுத்திடுங்க. அப்படியே போய் நிறுத்திட்டாங்க. பாலத்துக்கு வாய் இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன், அட பைத்தியக்கார இன்ஜினியரு, என்னை கட்டினது தான் கட்டின, கடைசியில் என் மண்டை மேலே என்ன தூக்கி வச்சிருக்க, இப்போ இவ்வளோ பெரிய பாறையை தூக்கி வச்சிருக்கிய, உனக்கு அறிவு இருக்கான்னு கண்டபடி கெட்ட கெட்ட வார்த்தையில் நினச்சிருக்கோம், திட்டியிருக்கோம். நீங்களும் நானும் அப்படித்தான். நான் சுமக்க முடியாத பாரத்தில் என் மேலே ஆண்டவர் சுமத்துறாரு பாஸ்டர். சில பேருக்கு சிலுவையில் கூட ஏசு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டாராம். எனக்கு ஒரு ஜோசி சொன்னாங்க, திட்ட முடியுமா அவங்கள, அதனால இங்கே சொல்லிக்கிறேன் நான். என்கிட்ட சொன்னாங்க, சிலுவையில் கூட ஏசு அவ்வளோ பாடுபட்டிருக்க மாட்டார் பாஸ்டர், அவ்வளோ பாடு. நான் நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ள, நம்ம சிலுவைக்கு போயிட்டு வந்திருக்குமோ ஒரு வேளை. ஏசப்பா உங்களெல்லாம் வச்சுட்டு சமாளிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ பாடுபடுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அந்த அம்மா இது இந்த மாதிரி தான் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கோம். யாருக்கு தெரியும் இந்த ட்ரெயின் எவ்வளோ புலம்புச்சுன்னு. அந்த பாலம் புயல் வந்துச்சு பாருங்க, அடிச்ச புயல்ல அந்த பாலம் கம்முன்னு நிற்கிது. லைட்டாக ஒரு இப்படி அசைவு மட்டும் கொடுத்துட்டு என்ன செய்யுது, இடிஞ்சு விடாம. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய புயல்கள் வர்றதை நீங்கள் தாங்கணுன்றதுக்காக He wants to make you heavier and stronger. The more heavier you become, the more strong you become. Amen. Hallelujah. ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். God wants to strengthen you. There is a way of strengthening. Two ways of strengthening are there. ஒன்று making you heavier. ஒன்று உங்களை அதிக பலம் உள்ளதாக்குவது, வெயிட் அதிகமாக்குறது. ரெண்டாவது letting you inside the fire. ஒரு உலோகத்தை இன்னும் கொஞ்சம் பலமாக்கணும்னா அதை எதுக்குள்ள அனுப்பணும்? நெருப்புக்குள்ள அனுப்பணும். இரும்புக்கும் ஸ்டீலுக்கும் வித்தியாசம் என்ன? ப்ராசஸ் தான். The cooling process. There are two ways of cooling process. ஒன்று ஸ்லோ கூலிங், அப்படியே சூடு பண்ணி என்ன செய்ய வேண்டியது, அப்படியே விட்டுறணும், ஆற வைக்கணும். அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அது என்ன பண்ணும், வளையும். ஆனால் ஸ்டீல் இருக்கு பாருங்க, அதை சூடுபடுத்தி தண்ணியில் விட்டுருவாங்க. அது தண்ணியில் விட்டோன்னா இன்ஸ்டன்ட் கூலிங். அது விட்ட உடனே என்ன ஆகிடும், டெம்பர் ஆகிடும், ஸ்ட்ராங் ஆகிடும். அது என்ன செய்யாது, வளையாது, ஆனால் உடையவும் அடையாது அவ்வளோ சீக்கிரத்தில். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ரெண்டே வெரைட்டி தான். ஒன்று மேக்கிங் யூ ஹெவியர், இன்னொன்று மேக்கிங் யூ லெட்டிங் யூ இன்சைட் த ஃபயர். உங்களை எதுக்குள்ள விடுறது, நெருப்புக்குள்ள விடுறது. சில பிரச்சனை நமக்கு மண்டை மேலே பாரமாக இருக்கும், சில பிரச்சனை நம்மளை எரிக்கும், அப்படியே சுட்டு இருக்குதுங்க இந்த பிரச்சனை, என்னால் சகிக்கவே முடியலைங்க. ஆண்டவர் சொல்லுவார், உலைக்களத்தில் உன்னை தெரிந்து கொண்டேன், கவலைப்படாத. சூடு ஏற்றுறேன்னா உன்னை ஸ்ட்ராங் ஆக்குறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருந்து எத்தனை கொத்து விழுந்தாலும் வெளியே விசுவாசம் வரணும். ரெண்டாவது, உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? எடுத்து வாசிச்சு பாருங்க, அந்த 6ஆம் வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அவர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஜீசஸ் இன்சைட். எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்குள்ள யார் இருக்காரா? கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இன்டெல் இன்சைடுன்னு இருக்கும். அது நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி விளம்பரம் போடுவான், இன்டெல் இன்சைடு அப்படின்னு. அப்படின்னா பெருமை. என்னது, இன்டெல்லா ஏஎம்டியா இல்லாட்டி வேற ஏதோ ப்ராசஸர் எனக்கு தெரியலைங்க. இன்டெல்னா அது ஒரு இன்டெல் ப்ராசஸர்னா ஒரு படி ஸ்ட்ராங், தட் இஸ் அ படி ஸ்ட்ராங் படி அப்படின்ற மாதிரி பெரிய ஆள் இது. என்ன இன்டெல்? ஜீசஸ் இன்சைடு. அல்லேலூயா. உள்ளுக்குள்ளார் யார் இருக்கா? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. சொல்லுங்க, உள்ளுக்குள்ளார் இயேசுவை வச்சுக்கிட்டு ஒரு கொத்து விழுந்துச்சுன்னா வெளியே யார் தெரிவா?
வியாதி வந்துச்சுன்னா யார் தெரியணும்? உங்களுக்கு மரண படுக்கை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? வீட்டில் படுத்து கிடக்குறீங்க, இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்கு. உங்களை விசாரிக்கிறதுக்கு ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் வர்றான். வந்த உடனே என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நானா தான் என்ன சொல்லுவேன்? தம்பி என்னை பார்க்க வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவேன், இன்னைக்கோ நாளைக்கோ போயிடுவேன், ஏசுக்கிட்ட போயிடுவேன். ஆனா நீ இன்னைக்கு செத்தீனா எங்க போவேன்னு கேட்பேன். எப்படி? நீ இன்னைக்கு செத்தீனா எங்க போவ? நான் இன்னைக்கு செத்தா பரலோகத்துக்கு போயிடுவேன். தம்பி என்னை பார்க்க வந்திருக்கேன், 1 கிலோ பழம் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நான் கேட்டுறேன். ராஜா, ஏசு இல்லாமல் செத்தினா நரகத்துக்கு போகணும், ஏசுவோடு செத்தினா பரலோகத்துக்கு போகலாம். இன்னைக்கு பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பேன். பாதி பேர் இந்த ஆளை உடம்பு சரியில்லைனா கூட போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறது எனக்கு தெரியுது. அல்லேலூயா. ஐயா, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பலவீனம் தான், உங்களுக்கு பிரச்சனை தான், உங்களுக்கு மரணம் வருமோன்ற சூழ்நிலை தான். ஆனால் உள்ள இருந்து யார் தான் வெளியே வரணும்? இயேசு தான் வெளியே வரணும். வலி வெளியே வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம எப்படி தெரியுமில்ல, வெறுமனே கேஸு, வலி, வேதனை இதை தான் வெளியே விடுவோம். யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசிடணுமே, உங்கள் எல்லா பிரச்சனையும் சொல்லி அவனை பாரமாக்கி அவன் செத்தான் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது தள்ளாடிட்டு தான் போவான். என்னடா நல்லா போயிட்டு வந்தால் இப்படி தள்ளாடி தள்ளாடி வரணும். அந்த அம்மா எல்லாத்தையும் என் மண்டையில் இறக்கி விட்டுருச்சு. போன வாரம் ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணான். நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், முக்கியமான ஒரு புக்கு எழுதிட்டு இருக்கேன், பயங்கர வேகமாக போயிட்டு இருக்கு புக்கு வேலை. ஃபோன் பண்ணான், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா. சொல்லுப்பான்னு, எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் வேணும். சொல்லுப்பான்னு. என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, அவங்க சேரணும், நான் ஜோம் பண்ணுறேங்க. இல்லை நான் சொல்கிறத கேளுங்க அண்ணா. சரி சொல்லுங்க அண்ணா. என் மனைவி என்னை விட்டு 20 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க. 20 வருஷமாவா? சந்தோஷம் நினச்சிக்கடா. ஏன்டா? இல்லை எனக்கு அவங்க வேணும். 20 வருஷத்துக்கு பின்னாடி அந்த பொண்ணு தான் வேணுமா? ஆமாம் அந்த பொண்ணே தான் வேணும். எனக்கு இன்னொரு பொண்ணுக்காக ஜோம் பண்ணாதீங்க. உனக்கு வயசு என்னன்னு கேட்டேன். 47 வயசுன்னு. இனி நீ கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. இதில் வேற போன ஆள் என்ன செய்யணுமா? வரணுமா? சரி விடுங்க, நான் ஜோம் பண்ணுறேன். இல்லை நீங்கள் ஜோம் பண்ண வேணாம், நான் சொல்கிறது கேளுங்கண்ணா. என்னடா சொல்ல போகிறேன்? அது அமெரிக்காவில் இருக்கேண்ணா. எங்க? நீ எங்கே இருக்கேண்ணே? சென்னையில் இருக்கேன். இது நடக்கிற விஷயமா? சரி நான் ஜோம் பண்ணுறேங்க, அவன் மனைவி வரணும். இல்லை நான் சொல்கிறது கேளுண்ணா. என்னன்னு? நான் சாவ போகிறேன், இத்தனை வருஷம் ஜோம் பண்ணி ஆண்டவர் எனக்கு கேட்கல, அதனால சாவறதுக்கு முன்னாடி உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சுன்னு. நான் சொன்னேன், அட பாவி பயல, சாவறதுனா எனக்கு ஃபோன் பண்ணாமல் செத்து தொலைய வேண்டியதுனடா. சாவறதுக்கு முன்னாடி என்கிட்ட 10 நிமிஷம் பேசுறேன்னா போலீஸ்காரன் ஏன்ட்ட தான் கேட்பான். ஏங்க உங்களுக்குலாம் சாவறதுக்கு முன்னாடி பாஸ்டருங்க தான் கிடைச்சாங்களா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஃபோன் பண்ணான், 11 மணிக்கு நைட்டு. என்னடான்னு? மருந்து குடிக்க போறேன், கடைசியில் உங்க ஞாபகம் வந்துச்சுன்னா. நல்ல வேலை காப்பாற்றி விட்டையா, இல்லாட்டி என்ன ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. எல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்குள்ள நம்ம உசுறு போயிடுது. இயேசு உங்களுக்குள்ளேருந்து வெளியே வரணும், எந்த பிரச்சனைனாலும். அல்லேலூயா. பிரச்சனை வந்த உடனே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உசுரை விட்டுலாம்லாம் என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால பிரச்சனையை ஓடிப்போ, என்கிட்டலாம் நீ வேலை ஆட்ட முடியாது, எனக்குள்ளே யார் இருக்கா? ஆமாம், சூசைட் ஸ்பிரிட்லாம் வரப்படாது. எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்குள்ள செத்து போயிரு ஏதாவது சொன்னிச்சுன்னா உள்ளுக்குள்ளார பிசாசு இருக்குன்னு அர்த்தம். யார் இல்லை, உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான், காது வழியாக உள்ளார என்ன செஞ்சுட்டே இருப்பான், பேசிகிட்டே இருப்பான், செத்து தொலை. அதுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அப்படியே மூளை வழியாக பூந்து எங்கே வந்துடுவான்? உள்ளுக்குள்ளே வந்துடுவான். பிசாசுக்கு இடம் கூடாதுருங்கள். ஆமேன். இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களுக்கு இடம் கொண்டாதுருங்கள். உள்ளுக்குள்ளார இயேசு இருக்கிறாருன்னு சொல்லணும். யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். ஜீசஸ் இன்சைட். ஆமேன். 3வது, உள்ளுக்குள்ளார யார் இருக்கா? அதை வசந்த வாசிங்க, 6ஆம் வசனத்தை. கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளி. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஸ்பல், சுவிசேஷம். இது என்னது? சுவிசேஷத்தின் ஒளி. என்ன ஒளி? இயேசு உள்ள இருந்தாருன்னா வெளியே வருவார் கண்டிப்பா. அல்லேலூயா. ஒரு நாள் சண்டே கிளாஸ்க்கு ஒரு குழந்தை போச்சு. சண்டே கிளாஸ் முடிஞ்சு வந்த உடனே, வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மாட்ட இயேசுவை பற்றி பேசிக்கிட்டே இருந்துச்சு. யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கு. குழந்தைகிட்ட கேட்டாங்க, என்ன ஆச்சு உனக்கு? அந்த குழந்தை சொன்னிச்சு, இங்கே இருந்த இயேசு இங்கே வந்துட்டாருன்னு. எங்கே வந்துட்டாரு? புரியல உங்களுக்கு? ஹார்ட்டில் இருந்த ஜீசஸ் எங்கே வந்துட்டாரா? தொண்டைக்கு வந்துட்டாரா? அதனால் இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கானா? Jesus lives in my throat. He jumped from heart to throat. Let Jesus jump from your heart to throat.
ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. இயேசு உங்கள் இருதயங்களிலிருந்து குதித்து உங்கள் தொண்டைக்கு வருவாராக. உங்க இருதயத்துல மட்டும் வச்சு வாழாதீங்க. உள்ள இருந்து எங்க வரட்டும், வெளியே வரட்டும். இயேசுவை பத்தி பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இயேசுவை பத்தி பேசலைன்னா உங்க ஓட்ட ஒவ்வொன்றும் எதை தான் பேசணும்? சுவிசேஷத்தை பேசணும். இயேசு வெளியே வரணும். ஆமென், அல்லேலூயா. 4வது, உங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன? அங்க சொல்லுகிறது மகிமையின் அறிவு. எல்லாரும் சொல்லுங்க, அறிவு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அறிவு இருக்கணும். கர்த்தர் நமக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார். உள்ளுக்குள்ளார கர்த்தரை அறிகிற அறிவு, உங்கள் எதிர்காலத்தை குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு. ஆமென், அல்லேலூயா. பல நேரங்களில் பிசாசு இதை திருடிடுவான். எதை திருடிடுவான்? அறிவை திருடிடுவான். பைபிள் வாசிக்க மாட்டீங்க. இப்போ பாருங்க, நீங்க ஜெபம் பண்ண விடுவான் பிசாசு, ஆனா பைபிள் நல்ல ஆவியில் நிறைஞ்செல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க, செய்தி கேட்க ஆரம்பிச்சிடும், தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. தந்திரம் பிசாசுக்கு என்னன்னு, உங்களை காலி பண்றதே எதை வச்சுதான்? உங்க தூக்கத்தை வச்சு உங்களை காலி பண்ணுவான். வசனம் உள்ள என்ன செய்யாது? போகவே போகுது. ஒரு விசுவாசி எனக்கு இருந்தாங்க, கிராமத்துல இருந்து ஒரு சின்சியரா வந்துடுவார், கரெக்ட் டைமுக்கு வந்துடுவார். ஆனா செய்தி ஆரம்பிச்சோன்னு தூங்கிடுவார். ஞான ஸ்நானம் எடுக்கிறீங்களானா வேணான்னுவார். 4 வருஷம் சர்ச்சுக்கு வந்தார், ஞான ஸ்நானம் எடுக்கல. 5வது வருஷம் சர்ச்சுக்கு வர்றதையும் நிறுத்திட்டார். 4 வருஷம் உள்ள சர்ச்சுக்குள்ளார உட்காந்துருந்தோம், அவருக்குள்ள என்ன போகல? வசனம் போகிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கலைங்க. என்ன சொன்னாலும் சரி, நீங்க நான் சொல்லி பல வருஷம் சொல்லி பார்த்தேன், தூங்காதீங்க, கொஞ்சம் வசனத்தை கேளுங்க. கேட்கவே இல்லை. அதே சில பேர் உள்ள வரும்போது ரட்சிக்கவே பட்டிருக்க மாட்டாங்க, உள்ள வந்து வசனத்தை கேட்பாங்க. ஒருத்தர் ஒரு நாள் வர்றாரு சர்ச்சுக்கு, ஃபர்ஸ்ட் வரும்போது கையை ஃபுல்லா கட்டு, அவ்வளோ கட்டு ஃபுல்லா 2 கையிலையும். என்னன்னு கேட்டால் அந்த ஃபேக்டரியில் அவர் தான் பூசாரி, அவர் தான் பண்ணுவார். அவர் ஆஃபீஸர் ப்ளஸ் பூசாரி, பெரிய படித்த பூசாரி. என்ன பூசாரி? சாதாரண ஆள்னா பரவாயில்ல, படித்த பூசாரி. அவங்க மனைவி வந்து எங்கள் சபை விசுவாசி, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் கூட்டிகிட்டு வர்றாங்க, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் கூட்டிகிட்டு வந்தால் பூசாரியை கூட்டிகிட்டு வராங்க. நான் பிரசங்கம் பண்ணி முடித்தேன், போய் முடிச்சுட்டு அந்த வாரம் போயிட்டு வந்தார். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற கட்டை காணும். என்ன காணும்? கட்டு காணும். அடுத்த வாரம் வசனம் கேட்டார். அடுத்த 2 வாரத்தில் ஞான ஸ்நானம் கேட்டார். ஞான ஸ்நானம் கொடுத்தாச்சு. பூசாரி வேலையை ஃபேக்டரியில் விட்டுட்டார். அல்லேலூயா. இப்போ விசுவாசியா இருக்கார். ஆமென், அல்லேலூயா. என்ன வித்தியாசம்? ஒருத்தர் வசனத்தை கேட்டாரு, ஒருத்தர் வசனத்தை கேட்கல. ஒருத்தருக்குள்ள தேவனுடைய அறிவு உள்ள போச்சு, ஒருத்தருக்குள்ள போகவே இல்லை. உங்களுக்குள்ள கர்த்தருடைய சத்தியத்தை அறிகிற அறிவினால உங்களை நீங்க நிரப்பாத பட்சத்துல தேவனுடைய வல்லமையின் அறிவு வெளியே வராது. ஆமென். 5வது, உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் 7ஆம் வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்குள்ள இருக்குதுன்னு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வல்லமையை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். மண்பாண்டங்களுக்குள்ள என்ன இருக்கு? இப்ப மண்பாண்டங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு, மண்பாண்டத்துக்குள்ள இயேசு இருக்கிறார், மண்பாண்டத்துக்குள்ள சுவிசேஷம் இருக்கு, மண்பாண்டத்துக்குள்ள தேவனுடைய அறிவு இருக்கு, மண்பாண்டத்துக்குள்ள. இப்போ உடைச்சா என்ன வெளியே வரணும்? விசுவாசம் வரணும், இயேசு வரணும், சுவிசேஷம் வரணும், அறிவு வரணும், வல்லமை வெளியே வரணும். ஆக மொத்தம் எந்த பக்கத்தில் உங்களை எட்டி மீச்சி கீழே தள்ளி விட்டாலும் உடஞ்சி வெளியே வந்தா என்னதான் வரும்? இந்த 5 தான் வெளியே வரணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து வேற எதுவும் வெளியே வராது இருப்பதாக, உங்களுக்குள்ள இருந்து சாபம் வராது இருப்பதாக, உங்களுக்குள்ள இருந்து அவிசுவாசம் வராது இருப்பதாக, உங்களுக்குள்ள இருந்து முறுமுறுப்பு வராமல் இருப்பதாக, உங்களுக்குள்ள இருந்து தற்கொலை எண்ணங்கள் வராமல் இருப்பதாக, உங்களுக்குள்ள இருந்து நம்பிக்கையின் நாயகன் இயேசு வெளிப்படுவாராக. அல்லேலூயா. என்னெல்லாம் நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா, எத்தனை தடவை அடிச்சு பார்த்தாலும் இயேசு மட்டும்தான் வெளியே வருவார், விசுவாசம் மட்டும்தான் வெளியே வரும். நீங்க என்ன மொத்தமா காலி பண்ணிட்டா, உன்னை சோழி முடிச்சுட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, இயேசு பார்த்துப்பாருன்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்குள்ள இயேசு வந்தது, அது ஒரு மிகப்பெரிய அற்புதம். ஆமென். உலகத்துல பல கோடி மக்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரே, உலகத்தில் பல கோடி மக்கள் அறிவாளிகள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரே, அது எத்தனை பாக்கியம் தெரியுமா? ஆமென். நாம் 4 காரியம் நம்ம பாத்திரத்தை பத்தி சொன்னேன். சொல்லுங்க பாப்போம். சாதாரணமானது சொல்லுங்க. இப்ப உள்ள என்ன இருக்கு? இப்ப உள்ள என்ன இருக்கு? அசாதாரணமான பொக்கிஷம் இருக்கிறது. ஆமென். சரி, பாத்திரத்தை பத்தி 2வது என்ன சொன்னேன்? பலவீனமானது. உள்ளுக்குள்ளார என்ன இருக்கு? இப்ப பலம் இருக்கு, வல்லமை இருக்கு. அல்லேலூயா. 3வது பாத்திரத்தை பத்தி என்ன சொன்னேன்? உடைந்து போகும்.
அழிந்து போகக்கூடியது. உள்ள யார் இருக்கா? அழிவே இல்லாத ஒருத்தர் இருக்கிறார். இவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன தெரியுமா? இவர் யாருக்குள்ளாரையாவது போயிட்டார்னா அவங்கள விட்டு வெளியே போக மாட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு இருத்தலியல் கோட்பாடு இருக்கு. என்ன இருக்கு? இருத்தலியல் கோட்பாடு. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, எக்ஸிஸ்டன்ஸ் தியாலஜி. என்ன தியாலஜி? இவர் உள்ளுக்குள்ளார ஒரு ஆளுக்கிட்ட வந்துட்டாருன்னா வெளியே என்ன செய்ய மாட்டார்? போக மாட்டார். ரிவர்ஸ்ல போக மாட்டார். உள்ள வந்துட்டார்னா டெம்பரவரி பாத்திரத்தை இட்டர்னல் வெசலா மாத்திடுவார். ஆமென். இப்போ இயேசு உள்ள இருக்கிறதுனால இந்த அழிந்து போகிற சரீரம், வயசாகிற சரீரம், செத்து போகக்கூடிய சரீரம் ஒரு நாள் செத்தே போனாலும் உயிரோடு மீண்டும் என்ன செய்யும்? எழும்பும். எழும்பும் போது எப்படி? அழிவுள்ள இது அழியாமையும், பலவீனமான இது பலமுள்ளதாயும் எழுந்திருக்கும். அல்லேலூயா. கனவீனமான இது கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? Your existence depends on the existence of God. உங்களுடைய இருத்தல் தேவனுடைய இருத்தலியலில் அடங்கி இருக்கிறது. ஆமென். அதனாலதான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும். எலிசாவுடைய எலும்புகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்கும் அப்படின்னா விசுவாசியின் ஒவ்வொரு பிராக்மெண்ட்ஸ்குள்ளரையும் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கல்லறைக்குள்ளார கூட நீங்க பலம் உள்ளவர்லாம் இல்லாமல்லாம் இல்ல, உங்க கல்லறைக்குள்ள கூட நீங்க யாரோட தான் இருப்பீங்க தெரியுமா? உங்க விசுவாசம் உள்ள இருக்கும். உங்க தேவன் உங்களோடு இருப்பார். தேவன் கொடுத்த அறிவு உங்களோடு இருக்கும். தேவனுடைய வல்லமை உங்களோடு இருக்கும். இதெல்லாம் நித்தியம் வரைக்கும் நம்மை கொண்டு போகிறது. அல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் உடைவுகளிலிருந்து கர்த்தர் உங்களை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போறோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு, God is building you even though it may feel like he is breaking you. ஒருவேளை கர்த்தர் உங்களை உடைக்கிறது போல உங்களுக்கு தெரியலாம். என் பிரதர் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, என் பிரதர் எனக்கு இவ்வளவு பாடுகள், என் பிரதர் என் வாழ்க்கையில் எவ்வளோ சச்சரவு நினைக்கலாம் நீங்க. ஆண்டவர் சொல்றார், இல்லை மனே, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நான் உடைப்பது உனக்குள் இருக்கும் தேவ வல்லமை வெளிப்படுவதற்காக, அழிப்பதற்காக அல்ல, ஆசீர்வதிப்பதற்காகவே தேவ வல்லமை. ஒருவேளை நீங்க மனதில் உடைக்கப்பட்டிருக்கலாம், சில வார்த்தைகளால் உடைக்கப்பட்டிருக்கலாம், சிலர் பொருளாதாரத்தில் தொழிலில் உடைக்கப்பட்டிருக்கலாம், சிலர் சரீரத்தில் வியாதியினால பலவீனத்தினால உடைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நோ, நான் உன்னுடைய உடைவுகளில் இருந்து ஆசீர்வாதத்தை தருவேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் இந்த பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின்பு அது நிச்சயமாய் ஆசீர்வாதத்துக்கு நேராய் மாறும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்குள்ள அந்த உன்னத பலனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எனக்குள்ள அந்த வல்லமையை வச்சிருக்கிறார். எனக்குள்ள அந்த அறிவை வச்சிருக்கிறார். எனக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ள விசுவாசத்தின் நிறைவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, அப்பா, நான் இன்னும் அதிகமாக அதில் பலப்பட உதவி செய்யுங்க. எனக்குள்ள இருக்கிற அந்த மறைவான பொக்கிஷத்தை அறிந்து கொண்டு அதை வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோமா? எனக்குள்ள நீங்க வச்சிருக்கிற மண் பாண்டத்தில் நீர் வைத்திருக்கிற இந்த பொக்கிஷத்துக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏசப்பா, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ டேடி. இவர்கள் பலவீனமானவர்களாக அல்ல ஆண்டவர், பலமுள்ளவர்களாய், ஆண்டவரை மரணத்துக்குரியவர்களாக அல்ல, நித்தியத்துக்குரியவர்களாய், குறை உள்ளவர்களாய் அல்ல, நிறைவுள்ளவர்களாய் வாழத்தக்கதாய் கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. சோர்வுகள் விலகட்டும், பிரச்சனைகள் விலகட்டும், பாடுகள் விலகட்டும், உமக்காய் இவர்கள் பேசட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய நாவிலிருந்து கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி மற்றவர்களுக்கு பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் உம்முடைய நாமத்தை அறிவிக்க ஆண்டவரே உமக்குள்ள உறுதியாக இருக்க பிள்ளைகளை பலப்படுத்துவீராக.
உம்முடைய கரத்தில் தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். அன்பு தேவதாசருக்காக, குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக, திருச்சபைக்காக, மக்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியும், கனப்படுத்தும், கட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நம்பிக்கையின் வாசல் உனக்காக திறக்கப்படுகிறது. அந்த நம்பிக்கையின் வாசல்ல பிரவேசிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.